ஹைஹரான் பட்டர் அப்படிக்கு இந்த விட பற்றி இப்போ சின்ன லிங்க் வின்சஸ்மான்களோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன். பைக் முன்னாள் உள்ள எபிசோடில் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் டவுட்டோட இருந்திருப்பீங்க, எப்போ நம்ம ஹீரோயின் இந்த கிரேசியம் பேரை விட்டு நம்ம ஃபேபிளியம் பேருக்கு போவா, நம்ம ஹீரோயின்ற மற்ற ஃபேமிலியை மீட் பண்ணுவான்னு நிறைய பேர் டவுட்டோட இருந்திருப்பீங்க. கவலையே வேணும், அந்த எபிசோடில் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக மீட் பண்ணிடுவான். நண்பா வாங்க எபிசோடுக்குள்ளே வைத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஹீரோயின் போன எபிசோடில் என்ன எங்கேயும் வேண்டாம், அந்த காஃபி விதைகளை வாங்க வந்து இப்போ அந்த கடைக்கு நம்ம ஹீரோயின் அந்த வாசனை அதை வச்சு தான் நம்ம ஹீரோயின் மோக்கம் பிடிக்க வந்து இப்போ அந்த கடைக்கு இந்த வாசனைன்னு கூட நம்ம ஹீரோயினை பாஸ்ட் லைஃப்பில் தெரிஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் வச்சு நம்ம ஹீரோயின் இங்கே வந்து இப்போ அந்த காஃபி கொட்டையை வாங்கி நம்மளோட கஃபேயில் ஒன்று தயாரிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பிளான் போட்டு இப்போ நம்மளோட ஜெயினர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது இங்கே காமனாக கிடைக்கிறேன், இந்த மரத்தை நாங்கள் வந்து அந்த தளபாடங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருப்போம், கதிரை மேசு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம ஹீரோயின் பார்க்குறோம். அப்போ இந்த விதைகள் அதில் பழமெல்லாம் என்ன செய்வீங்கன்னு கேட்கல, அவனு சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்கள் தீக்கறிஞ்சிருவோம், இந்த சிலாக்கள் தான் படி கடவழியை வச்சுட்டிப்பாங்க வாசனை தருவதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் நம்ம ஹீரோயின் பாப்பா. இவன் என்ன சொல்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சாக்கோட பார்த்துட்டிப்பா வாங்கி சொல்லுவாங்க. இதெல்லாம் இங்கே காமனாக கிடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அவ பாப்பா இது வாசனைக்கு மட்டும்தான் சரிப்பட்டு வருங்க, ஏன்னா இதை நம்ம குடிக்கோண்டா இது ரொம்ப கசக்குங்க அப்படின்ற மாதிரி அந்த பொம்பளையும் சொல்லிட்டிப்பா மெய்டாப்பா. அவன் சொல்லுவாங்க ஆமாம் கமலி அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைஹா, இதை குடிக்கிறதுக்கு இங்கே யாரும் பயன்படுத்துறதில்ல, வெறும் வாசனைக்கு வைப்பாங்க இல்லாட்டி தீக்கறிஞ்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல நம்ம ஹீரோயின் பாப்பா. ஓலன்னு அவ்வளோ முட்டாள்தனம் மாதிரி அவள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் வில்லத்தை நம்ம சிரிச்சுக்கிட்டுப்பா ஹஹாண்டு. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சிங்க, நம்மளோட கஃபேயில் ஒரு நியூ மெனியூ தயாரித்து வச்சுக்கோ லைலா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் லைலாக்கு சொல்லிக்கிட்டு இருப்பா. பார்த்தா நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டுட்டிப்பா. நான் பாஸ்ட் லைஃப்பில் குடிக்க இந்த ட்ரிங்கெல்லாம் டீயெல்லாம் பாஸ்ட் லைஃப்பில் குடிக்க எந்த லைஃப்பில் குடிக்கிறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. வாயை பொழந்துட்டிப்பா. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு ஒரு பொக்கிஷமே கிடைச்சிருக்கீங்க அந்த ட்ரிங்க், இந்த காஃபி விதையை வச்சு நிறைய செய்யலும், கேக்கில் இருந்து நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச டீலேருந்து எல்லாம் செய்யலுங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்திப்பா. அப்போ திடீர்னு மாதிரி சந்தோஷத்தில் மண்ணளி போடுறமே பட்லர் வருவார். நம்ம ஹீரோயின் பாப்பா இருந்தாலும் எங்கே வராரு, திடீர்னு டெலிபோர்ட் ஆகி வந்திருப்பார். அவர் சொல்லிட்டிருப்பார் கமலியா மேடம் ஒரு முக்கியமான விஷயம் வாங்க வாங்க ஒரு கட்டாயம் ஒன்று சொல்லணும் அவசரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் பார்ப்பாங்க அதிர்ச்சியை. நம்ம ஹீரோயின் ஓவர் அதிர்ச்சியை பாப்பா. என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கல, அர்ஜென்ட்டாக ஒரு விஷயத்தை உங்களோட எக்ஸ்ட்ரா செல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் பாப்பா என்னத்தை செல்ல போகிறாரு, பிஸ்னஸ் முடிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கல. இல்லை வாங்க அப்படின்ற மாதிரி அவன் கூட்டிகிட்டு போய்த்துட்டிப்பான். ஒரு வார்த்தையும் சொல்லிக்க மாட்டான் நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு தயக்கத்தோடைய போய்த்துருப்பா. இவன் என்ன சொல்ல போகிறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு இருந்துச்சு. நம்ம ஹீரோயினோட பட்லர் ஃபேஸை பார்த்துருப்பேன். அந்த ஃபேஸ்லேயே ஒரு மாதிரி சோகம் ஒன்று விளங்கிச்சு, தயக்கம் ஏதோ ஒன்று மறைஞ்சிற மாதிரி இருந்துச்சு நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒன்று. அப்போ வாங்க கமலியா மேடம் பட்லர் கையை கொடுப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா ஒரு ஃபேஸில் ஏதோ ஒன்று என்கிட்ட மறைக்கிற மாதிரியே இருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இதை பார்க்கலையே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, என்னத்தை சொல்ல போகிறாங்களே ஏரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு தயக்கத்தோடைய கிளம்பிருப்பா. அப்போ பட்லர் வாங்க பாஸ்ட்டாக வாங்க கமலியா மேடம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போய்த்துட்டிப்பா நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயினும் அவசரமாக ஓடி போய்த்துட்டிப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன விஷயம் ஏரியா அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு போவாங்க சீக்கிரட்டாக. அப்போ போகிற வழியிலே நம்ம ஹீரோயின் கேட்டுட்டிப்பா என்ன விஷயம் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டிக்கல. பட்லர் சொல்லுவார் அது எக்ஸ்ட்ரா கூட சொல்லுவார், நான் சொல்ல விரும்பலை, அது ரொம்ப ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் நிண்டிப்பா என்ன சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட கேட்டுட்டிக்கல. இல்லை எக்ஸ்ட்ரா சொல்லுவார் உங்கள்கிட்ட. அவன் நம்ம ஹீரோனை சமாளித்து கூட்டிகிட்டு போக பாப்பா. நம்ம ஹீரோனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஃபீல் ஆகிருக்கு. நம்ம ஹீரோயின் சரியாக பயந்துருப்பா, என்ன செய்ய போகிறேன்னு ஏரியா அப்படின்ற மாதிரி. கட் பண்ணால் நம்மளோட ஃபேபிளியம் பேரில் உள்ள மேஜிக் டவரை தான் காட்டிட்டீங்க நண்பா. அந்த மேஜிக் டவர்லேயே ஒருத்தன் முணுமுணுத்து கொடுக்கடா. அப்போ நான் என்ன செய்வேன் கமலியா, அந்த பிளாஸ்டர் திரும்ப வந்துட்டான், நான் இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப வந்துட்டான் அவன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருப்பேன். அந்த ஆள் இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ வந்துட்டு திடீர்னு மாதிரி காணாமத்து போனால் இப்போ எங்கேருந்து வந்தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் தலையை பிச்சுக்கிட்டு இருப்பான். யாண்டு பார்த்தா நம்மளோட ரவிகான் அவனுக்கு ஒன்றும் விளங்கிறியே, அந்த மேஜிக் தியரியை பற்றி படிச்சுட்டு இருந்திப்பான், அதெல்லாம் ஒன்றுங்க அவனுக்கு மூளைக்கு ஏறியே. அப்போ திடீர்னு மாதிரி அவரை பற்றின ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கீங்க அவனுக்கு. இந்த ஆள் என்னத்துக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வர, இவர் ஒரு வழியாக கமலியாக கூட்டிகிட்டு போனாருன்னா நாங்கள் என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோணிட்டு இருக்கீங்க. இந்த ஆள் கமலியாவோட பொண்ணுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால் அப்போ நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி சோகமாக இருப்பான். நான் தனியாக இருந்தேன் அப்போ என்னத்தை செய்வேன் அப்படின்ற மாதிரி அவன் மூஞ்சில் கையை வச்சுக்கிட்டு கடுமையாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு மாதிரியே எட்டி ஒத உள்ளுங்க நம்மளோட ரவி பறந்து போய் விடுவாங்க, தெரிஞ்சு போய்து. அவர் திட்டிக்கிட்டு இருப்பார் உன்னை மேஜிக் மானாவை வச்சு நான் வாரத்தக்கூடிய ஒன்றையில் ட்ராக் பண்ண முடியாது, அவ்வளோக்கும் நீ சோம்பேறியாக போய்த்தா அப்படின்ற மாதிரி அங்கே இருந்து ஒரு ஆள் வந்து ஏசிக்கிட்டு இருப்பார் ரவிக்கு. யாருன்னு பார்த்தா இவர் நம்மளோட ரவிட மாஸ்டர். அடே முட்டாள், நான் வாரத்தக்கூடிய ஒன்றையில் ட்ராக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவன் பாப்பான் என்னத்துக்கு இருந்தால் திடீர்னு மாதிரி இப்படி நடந்துக்கிறார் அப்படின்ற மாதிரி அவன் தலையை தாட்டிப்பா எட்டி உதச்ச அப்படி. அப்போ அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார் என்னதை பற்றி நீ யோசித்து குழம்பிக்கிட்டு இருக்க, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் என்கிட்ட முதல்ல செல்றா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி கேட்டுட்டு இருப்பார் அவனை பார்த்து. அப்போ திடீர்னு
மாதிரி அங்கே உள்ள மெஜிக்கை பயன்படுத்தி அங்கே உள்ள கதிரை ஒன்று தூக்கிடுவார். அவர் தூக்கினா ரவி பார்த்துட்டு இப்போ என்ன செல்ல போகிறாரு அவர் அந்த மனுஷன் இப்போ திடீர்னு மாதிரி வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி ரவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவர் அந்த கதிரையை எடுத்து போட்டுவிட்டு அந்த கதிரையை மேலே குந்திக்கிட்டு ரவிட்ட கட்டிட்டு இருப்பார். சரி இப்போ சொல்லு என்ன நடந்துக்கிட்டு என்கிட்ட உண்மையை செல்லோட ஃபேஸை பார்த்தாலே விளங்கு திடீர்ன மாதிரியே குந்தி வெளியே இருக்கா இந்த மெஜிக் டவரை விட்டு நீ 2 வீக்ஸாக வெளியேயும் போகல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான் அவன். அப்போ அவருக்கு கோமாயிரு என்னடா சொல்கிற நீ ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் தான் இப்படி பண்ணுவான் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அட்டாக் பண்ணி விட்டுருவார் திடீர்னு மாதிரி மெஜிக்கை பயன்படுத்தி. அவங்கால உள்ள ரவியெல்லாம் பதறி போய்த்துருவாங்க என்ன செஞ்சான்ட்டு திடீர்னு மாதிரி அவன் ஒரு மாதிரி ஸ்பெல்லை போட்டு தடுத்துருவாங்க அந்த அட்டாக்கை. அவன் பார்ப்பாங்க என்ன இவர் திடீர்னு மாதிரி அட்டாக் பண்ணிட்டாரு கொஞ்சம் ஒன்று நான் செத்திரிப்பேன் மாஸ்டர் புரியுது அவங்களுக்கு மாதிரி இருந்துச்சு ரவிக்கு கற்றுக்கிட்டு இருப்பா என்ன இடையே கொள்ளையா பார்க்குற நீ அப்படின்ற மாதிரி மாஸ்டரை பார்த்து கேட்டுட்டிப்பா ரவி உள்ளியா இடையே கொள்ளையா பார்த்தா அப்படின்ற மாதிரி கேட்கல. அவர் சொல்லுவார் கொள்ளை பார்த்தனா நீ உஷாராக இருக்கியான்னு செக் பண்ணேன் நாங்கள் கொஞ்ச நாள் கூடி உன மனசு சரியில்லாத மாதிரி இருக்கு என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டிப்பா தயங்கம்மா. அப்போ அவன் பார்ப்பான் ரவி பார்த்துப்பட்டு அவனுக்கு என்னன்னு தோண்டிட்டு இருச்சிங்கடா நம்மளோட சொர்ஃபல் ஃபேமிலியிலேருந்து ரவியை திறத்தி விட்டுருவாங்கடா என்ன தோண்டிடுச்சிங்க கமலியாவே போய்த்தா இதுக்கு அப்புறம் எண்ணெயை மட்டும் அந்த சொர்ஃபல் ஃபேமிலியில் வச்சிருந்து என்ன செய்ய போகிறாங்க எண்ணெயும் திறத்தி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோண்டிட்டு இருந்துச்சு. திறத்தி விட்டா நான் எங்கே போகிறேன் கமலியா விட்டு என்னையெல்லாம் இருச்சீங்களா கமலியா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி சோகமாக இருந்திப்பான். அந்த ஃபேமிலி அவனை திறத்தி விட்டதில்ல கவலையாரி பண்ணும் திறத்தியே விடலை இவன் ஓவராக போட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்மளோட ரவி. அவர் மாஸ்டரும் பார்ப்பார் இருந்தால் என்னத்தை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்போ ரவி சரியான சோகத்திலே இருப்பான். இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சிக்கல மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருப்பார். நிறைய நியூ ஸ்டூடெண்ட்லாம் வந்துருக்காங்க அவங்களுக்கு அந்த நம்மளோட பேஸ்மெண்ட்டில் உள்ள அந்த லெஜெண்ட்ரியான மேஜிக் ஸ்பெல்லை காட்டணும் அவங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்டர் எழுமிக்கிட்டு சொல்லிட்டு இருப்பார். ரவி பார்ப்பான் என்னத்தை சொல்கிற அப்படின்ற மாதிரி பார்த்துக்கல நீ கட்டாயம் பற்றி சொல்லி கொடுக்குற அவங்களுக்கு உள்ளடி உனக்கு நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பார். ரவி ஒரு மாதிரி தயக்கத்தோட பார்த்துட்டு இருப்பான். அப்போ திடீர்னு மாதிரி அவர் அங்கேருந்து கிளம்ப போய்க்கலே ரவியை பார்த்து சொல்லுவார் நீ ஒன்றும் கவலைப்பட அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார் வந்திக்கிற நியூ ஸ்டூடெண்ட் கொஞ்சம் கோளாறு பண்ணுவாங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போய்க்கல. ரவி ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சுட்டு அவனுக்கு போகிற எண்ணத்துலேயே இல்லை அதையும் அவர் பார்த்துருவார். பார்த்து இப்படி என்ன யோசிச்சுக்கிறாண்டே அவர் கணிச்சு போட்டு சொல்லிட்டு இருப்பார் நீ ஒன்றும் கவலைப்பட உன்னை அந்த சொர்ஃபல் ஃபேமிலியிலேருந்து கிக் அவுட் பண்ணாங்கடா நீ எங்கே போகணுன்றலாம் கவலைப்பட்டுட்டு நீ எங்கே போகிறேன்டாலும் இங்கே எந்த வீட்டுக்கு வா என் வீட்டில் உனக்கு ஒரு ரூமை நான் ரெடியாக வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பார். என் ஹவுஸ்லேயே உனக்கு ரூம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதை கேட்டோடனே ரவிக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவரை மாஸ்டர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருந்துச்சுங்க. அப்போ அவன் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு மாஸ்டரை நான் அப்பாண்டு கூப்பிடணுமா அப்படின்ற மாதிரி அவன் எதையோ திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க மாஸ்டரை நான் எப்படி அப்பாண்டு கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஆள் திங்க் பண்ணிட்டு இருப்பார். அப்போ அவன் அந்த யோசனையிலே இருப்பாங்க அவரை வீட்டுக்கு போனேன் நான் அவரை அப்பான்னு நான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருந்துக்கலாம். மாஸ்டர் கத்து வருது பிளாஸ்டர் உடைய யார் அப்படியே நான் திங்க் பண்ண சொன்னது அப்படின்ற மாதிரி மாஸ்டர் கத்திட்டு இருப்பார். கட் பண்ணால் அந்த பேஸ்மெண்ட்லாம் காட்டிட்டு அந்த பெரிய ஒரு மேஜிக் ஸ்பெல் ஒன்று இருக்கு அதை பார்த்தாலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு அந்த மேஜிக் ஸ்பெல். அதை பற்றி ரவி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நியூ ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம். அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த லெஜெண்டரி ஸ்பெல்லாம் கண்டுபிடிச்ச ஃபேபிளம்பேலே தலை சிறந்த மெஜிஷியன் ஒரு ஆள் நினைக்கல அவங்க பேசிட்டு இருப்பாங்க குருகுருடு வா இது என்ன பெரிய ஸ்பெல்லாக இருக்குன்னா இதெல்லாம் உருவாக்குறதுக்கு நம்மளாம் எத்தனை வருஷம் படிக்கணுமே அப்படின்னு அந்த மாதிரி அங்கே உள்ளாக்கள்லாம் அதோட பாட்டு பேசிட்டு இருக்குமாள் ரவி எக்ஸ்பிளைன் பண்ணுறத கணக்கு எடுக்க படிகள் நிறைய பேர். அப்போ ரவி பார்ப்பான் அவன் ரெஸ்ட்டுக்கு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த ஸ்பெல்லை பற்றி. அவனுக்கு ஒரு பக்கம் கமலியாக பற்றின யோசனையாக இருந்துச்சுங்க அதனாலேயே ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க மாட்டான்னு என்ன வரியா ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்போ அங்கே உள்ள ஒரு சில ஆக்கள்லாம் ரவி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கேட்டுட்டு இருப்பாங்க அவனுங்க அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த ஸ்பெல்லை பற்றின அதில் ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது எப்போ கண்டுபிடிச்சப்பட்டிக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் அதில் வித்தியாசமான இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே நிறைய ஆக்சஸ்லாம் இல்லை நிறைய பேர்லாம் இங்கே வந்து இந்த ஸ்பெல்லை பார்க்கலாம் இதுக்குள்ளே வரணுன்றால நீங்கள் கொஞ்ச நாள் இங்கே மேஜிக் டவரில் இருக்கணும் நீங்கள் என்னே மாதிரி சீனியராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட ரவி சொல்லிட்டு அப்போ அங்கே உள்ள ஒரு குட்டி பொண்ணு எனக்கு டவுட்டு அப்படின்ற மாதிரி கையை தூக்கிக்கிட்டு இருக்கீங்க ஏய் டீச்சர் எனக்கு ஒரு டவுட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல நம்மளோட ரவி சொல்லிடிப்பா என்னை டீச்சர்னெல்லாம் கூப்பிட தேவையில்ல என்னைய சீனியர்னு கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் ரவி. அப்போ அந்த குட்டி பொண்ணு சொல்லிட்டிப்பா நான் அந்த ஸ்பெல்லை கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு குதிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நம்மளோட ரவி பாப்பா கிட்ட போய்த்தா அங்கேயெல்லாம் போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி நம்மளோட ரவி உடனே நோண்டு சொல்லி விட்டுருவாங்க. அதுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். அப்போ அது பார்த்துட்டு என்ன மூஞ்சில் அடிக்க மாதிரி நோண்டு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு இப்போ அந்த குட்டி பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் போகணும் அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் துரு குதிக்கிட்டு ஒரு மாதிரி துருண்டு இருக்கீங்க. அப்போ ரவி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அங்கே போகிறதுக்கு அனுமதி இல்லை என்னையுமே அக்களுக்கு மட்டும் அனுமதின்னு சொல்லிக்கலே அந்த குட்டி பொண்ணு அந்த ஸ்பெல்லுக்குள்ளே ஓடி போய்த்து வா இது ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பெல்லை
பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த குட்டி பொண்ணு. ரவி பாப்பா என்ன இது செல்ல முந்தி ஓடிட்டு அப்படின்ற மாதிரி அவன் கத்துவான். ஹேண்டு அப்போ ரவிக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சிங்கன்னா நம்மளோட ஹீரோயின் தான் ஞாபகம் வந்துருச்சிங்க. கமலியா வந்து இப்படி தான் துருந்துருப்பா. ரவி செல்ற பேச்சை உடனே கணக்கு எடுத்திக்க மாட்டா கமலியா வந்து. அதெல்லாம் பற்றி ரவிக்கு கமலியோட ஞாபகம் வந்துருச்சு. கமலியா பற்றி ரவி யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு அதை ஸ்பெல்லையை நோண்டி பார்த்துட்டு இருச்சிங்க. இது என்ன பிரம்மாண்டம் இருந்துச்சு, நான் இது எதிர்பார்க்கவே இல்லை, இந்த ஸ்பெல் ஓல அழகாக இருச்சிங்கடா அப்படின்ற மாதிரி பொண்ணு பார்த்துட்டு அப்புறம் பின்னால் இருந்து ரவி லுக் விட்டுட்டிப்பாங்க. கமலியா அப்படியே கமலியாட்டம் தான் இருக்கு இது. கமலியாவுக்கு அடுத்த ஒரு கமலியாட்டம் இருக்கிற பொண்ணை நான் அண்டை தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ரவி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ திடீர்ன மாதிரி ரவி ஷாக் ஆயிடுவான். என்ன நடந்திக்கு அப்படின்ற மாதிரி ரவிக்கு இருந்துச்சு. என்ன செய்யறேன்னு போட்டு ரவி திரும்பி பார்ப்பான் என்ன நடந்துக்கிட்டு. பார்த்தா அந்த குட்டி பொண்ணு இருந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் பார்த்தோன்னே ரவிக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்ன செய்யற அந்த குட்டி பொண்ணு அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அங்கே உள்ளாக்கள்லாம் பதறி பேத்துருவாங்க. என்ன செய்யறப்ப சீனியர் அப்படின்ற மாதிரி ரவியத்தை எல்லாரும் கத்திட்டிப்பாங்க. அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பார்த்திக்கல. ரவிக்கு ஷாக்காக இருந்துச்சு. அந்த குட்டி பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு மாதிரி தான் இருந்துச்சு. ரவி உடனே பதறி பேத்திப்பான். அவன் உறைஞ்சி பேத்திப்பான். என்ன நடந்துட்டு ரவி ஒரு மாதிரி யோசனையில் ஏறிப்பாங்க. என்ன நடந்துக்கிப்பா அப்படின்ற மாதிரி அவன் அதுலேருந்து வெளியே வந்து ஈக்க மாட்டான். அப்போ திடீர்ன மாதிரி அங்கே உள்ளாக்கெல்லாம் கத்திட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணை தான் காட்டுறாங்க. அதுக்கு ஒன்றும் நடந்துறியே, அது ஒரு மாதிரி பயந்து போய்த்துருச்சிங்க அந்த வெடிப்பில் இருந்து. இப்போ அங்கே என்ன நடந்துக்கு, இப்போ என்ன நடந்துக்குன்னு அந்த குட்டி பொண்ணு அதிலே பயந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ரவி என்ன செய்வான்டா, கத்திட்டு ஓடுவான். கமலியாண்டு கத்திட்டு ஓடுவான். அவன் ஏன்னா அந்த பேஸ்மெண்ட்டை இப்போ இடிச்சு உள்ள போயிருக்கு, அதெல்லாம் அவன் கத்திட்டு போவான். கமலியாண்டு கட் பண்ணாங்க இல்லை கிரேசி எம்பேரில் ஆடிட்டுச்சாங்க. நம்ம ஹீரோன் வந்துருவா, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்க வருவா. அப்போ எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டு இருப்பார். அந்த பேப்பிள் எம்பேரில் உள்ள டவர் அது வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த டவர் சரிஞ்சு அங்கே உள்ள நிறைய பேருக்கு நிறைய ஆபத்தெல்லாம் ஏற்பட்டு அங்கே டவர் மொத்தமாக சரிஞ்சிட்டு அதில் நிறைய பேர் உள்ளே இருந்துச்சாங்க. அவங்களெலாம் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்குள்ளேண்டேக்குள்ளே அந்த டவர் அப்படியே சரிஞ்சு அதுக்குள்ள நிறைய பேர் மாட்டிட்டிக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. தான் உனக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லிட்டிப்பார். அப்போ நம்ம ஹீரோன் பாப்பா ரவியும் உள்ளே தானே இருந்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ரவின்னு நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி ஏக்கத்தோட பார்த்துட்டு இருந்திப்பா. ரவி என்ன அப்படி காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பட்டில் கட்டிக்கிட்டு இருப்பா. அப்போ நாங்கள் உடனடியாக அங்கே கிளம்பி அவனுக்கு கிரேசி எம்பேருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் முடிவெடுத்திப்பா. என்ன ஆங்கில நான் ரவியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருப்பா. ரவிக்கு ஒன்றும் ஆயிருச்சப்பறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் அங்கேருந்து கிளம்ப போய்க்கல எக்ஸ்ட்ரா பார்ப்பார். எங்கே போகிற கமலியா ஏரியா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு இருப்பா. நீ இப்போ என்ன செய்யலான்னு இருக்கியா, நீ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி திரும்ப போகிற என்ன சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கேட்கவும் நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருப்பா. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. பார்த்துக்கலையா, நான் உனக்கு ஒரு சீக்கிரட்டாக போகிறதுக்கான ஒரு வழியை ஒன்று கண்டுபிடிக்க கூட்டிகிட்டு போகிறேன் இந்த மாதிரி சொல்லுவார் எக்ஸ்ட்ரா. அப்போ நம்ம ஹீரோன் சொல்லுவா எனக்கு ஒன்றும் தேவையில்லை, இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் எக்ஸ்ட்ரா முறப்பா. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு தெரிய வந்து இந்த ஆள் தான் பிடிச்சி இழுத்துட்டு இருந்துச்சார் இவ்வளோ நாள்ண்டு. இப்போவே கான்ட்ராக்டை முடிச்சு போட்டு அனுப்பியிருக்க வேண்டியது. அப்போ நம்மளை எக்ஸ்ட்ரா சிரிச்சுக்கிட்டு இருப்பார். ஓ நீனே போயிடுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீனே போயிடுறீவா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சிரிச்சிட்டு இருப்பார். எப்படி போவா கமலியா, உனக்கான அதை நீனே உருவாக்கிட்டு போவியோ அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சிரிச்சிட்டு இருப்பா. கட் பண்ண அஞ்சல நம்மளோட ஜெயினர் ரூமில் இருந்துப்பாங்க. அவன் ரூமில் இருந்து நடந்து இருந்துட்டு இருந்து அங்கால இங்கே நடந்து போய்த்துட்டிப்பா. ஜெயினர் என்ன செய்யறா, அவனுக்கு ஜோசினியாக இருந்துச்சு. அப்போ ஜெயினரோட டோர் ஓப்பன் ஆகுது. அப்போ அங்கே உள்ள ஒரு ஆள் வரு. ஜெயினர் யாருன்னு பார்த்துட்டு அப்போ நம்ம ஹீரோயின் தான் வந்துடுவா. வந்த உடனே ஜெயினரை பார்த்து ஜெயினர் நீ எனக்கு ஒரு உதவி ஒன்று செய்யணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு என்ன உதவி அப்படின்ற மாதிரி கேட்கல. நான் பேபிள் எம்பேருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுவா. ஜெயினர் பார்ப்பாங்க. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி ஜெயினர் கட்டிச்சுக்கல. நம்ம ஹீரோயின் சொல்லுவா அவனோட டெலிபோர்டேஷன் இருக்கு தானே அந்த கான்கில்ட்டில், அதை வச்சு நம்ம டக்குனே போயிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிப்பா. அவங்க என்ன சொல்கிறேன்னு தெரியா. ஜெயினர் பின்னால் இருந்து பார்த்துட்டிப்பாங்க அதிர்ச்சியா. இவன் இப்படி திடீர்னு மாதிரி அவசரப்படுறான்னு ஜெயினருக்கு புரிஞ்சிரியே. இப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிப்பா எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியா உனக்கிட்டானா நான் இப்போ வந்து அந்த பேபிள் எம்பேரில் உள்ள அந்த மெஜிக் டவருக்கு நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. ஜெயினர் பார்ப்பாங்க. அவ்வளோகண்ணா விஷயம், நீ போகலான்னு சொன்னால் போகிறான் அப்படின்ற மாதிரி ஜெயினர் சொல்லிட்டிப்பா. அப்போ நம்ம ஹீரோன்ற ஃபேஸை பார்ப்பாங்க. ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணிருச்சு. கமலியா என்ன நடந்து உடைக்க அப்படின்ற மாதிரி ஜெயினர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்திப்பாங்க. கமலியாக்கு ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கட் பண்ணால் அவங்களாம் கூடிய போட்டுட்டு வருவாங்க. அப்போ அங்கே உள்ள ஒருத்தன் பார்த்துட்டிப்பான். யார் நீங்கள் அப்படின்னு பார்த்துட்டு நம்மளை ஜெயினர் அவன்ற கூடிய கழட்டினோடனே பார்ப்பான். ஜெயினர் நீங்களா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுச்சுக்கல. ஜெயினர் சொல்லிடிப்பான் நம்ம ஒரு பேபிள் மேருக்கு போகிறதுக்காக ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கெராஜ் ஒன்று தயார் பண்ணி வச்சுக்க, எப்படி அந்த டெலிபோர்டேஷன் ஸ்பெல்ல அதையும் போட்டு வச்சுக்கலங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஜெயினர் சொல்லிக்கிட்டு இருக்கலையே அவனுக்கு எஸ் மாஸ்டர் என்னை புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு பஞ்சல நம்ம ஹீரோயின் தான் வந்துருப்பா கூடி போட்டுட்டு பேசலாம் மறைச்சிக்கிட்டு. அப்போ அவன் சொல்லிட்டிப்பான் ஜெயினர் நீ ஏன் இப்போ ஓலை அவதிப்பட்டுட்டீச்சா, நம்ம அங்கே போய்த்து சேர்ந்துருவோம், நீ கவலைப்பட அப்படின்னு மாதிரி சொல்லிட்டிப்பான் ஜெயினர். ஏன்னா நம்ம ஹீரோன் அவசரப்பட்டுட்டே இருந்திப்பா நம்ம எப்போ போவோம். அப்போ நம்ம ஹீரோன் நினைச்சிட்டு இருந்திப்பா நான் இந்த கிரேசி எம்பேரில் என்னை கொல்ல வந்த அசாசின்ற கில்ட்டிலேயே நான் போயிருக்கேன், என்னத்தை சொல்கிற இதுதான் விதி போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் நினைச்சிட்டு இருந்திப்பா. அப்போ நம்ம ஹீரோனுக்கு தோணிருக்கேன் ரவி இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோன் நினைக்கிட்டு இருப்பார். செத்துறாத ரவி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்திப்பா. நான் அவசரமாக வந்துடுவேன் கவலைப்பட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டிப்பா.
நாங்கள் கடைசியாக ரவியோட பேசினதே அந்த லாஸ்ட்டு அந்த காண்டாக்டில் அவன் அப்போ கொஞ்சம் பேச சோகமாக வச்சுட்டு இங்கே வரப்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் திரும்ப காண்டாக்ட் பண்ணிக்கணும், நான் ஒரு முட்டாள் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அவளே பிளேன் பண்ணிட்டு இருந்தீப்பா. என்னது செய்கிறேன், நான் அப்போவே உன்னைய காண்டாக்ட் பண்ணியிருக்கணும், என்ன எல்லா தப்பும் என்னையெல்லாம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாக சொல்லிட்டீப்பா. அப்போ ஜெயினர் சொல்லிக்கிட்டீப்பா இதான் அந்த ஸ்பெல் அதில் வந்து நில்வா அப்படின்ன மாதிரி நம்ம ஜெயினர் கூப்பிட்டுட்டீப்பா நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோயின் வருவா. அப்போ ஜெயினர் சொல்லுவாங்க, ஏ கமலியா உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த கான்கள்ட்டிலேயே வெளியாக்கள் யாரும் உள்ளே வந்ததே இல்லை, உள்ளே வந்த முதல் ஆள் நீ தான், என்ன கையப்படி அப்படின்ன மாதிரி ஜெயினர் கொடுத்துட்டீப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சாக்கோட பார்த்துட்டு இப்போ என்ன அந்த கில்ட்டில் யாரையும் உள்ளே எடுத்துருக்க மாட்டாங்க இதுவரை இல்லைங்க. நம்ம ஹீரோயின்ற ஒரே ஒரு காரணத்தெல்லாம் அந்த கில்ட்டில் உள்ள டெலிபோர்டேஷனையே பயன்படுத்த அவங்க ஒத்துக்கிட்டுச்சான். அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா பாவமாக மூஞ்சி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் இருப்பா. பேபிள் எம்பேரில் நம்ம டவருக்கு முன்னால் போக மாட்டோம் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. இல்லை டவருக்கு பின்னால் ஒரு இடம் இருக்கு, அங்கே அந்த டெலிபோர்டேஷன் சொல்லிட்டு இது நிற்கிங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஜெயினர் சொல்லிடிப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சரி சரின்னு கூட அவன்ற கையை பிடிச்சிருவாங்க. அப்போ அவங்க அப்படியே டெலிபோர்ட் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜெயினர் செல்வாங்க கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி தான் இருக்கேன் பொறுத்துக்கு அப்படின்னு நம்ம ஜெயினர் செல்வான். அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியும், எனக்கு இப்போ ரவி உயிரோடு இருக்கணும் அது மட்டும் போதுங்க எனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே அவங்க டெலிபோர்ட் ஆகுறாங்க. கட் பண்ணால் அந்த மேஜிக் டவர் வந்து அப்படியே கொலாப்ஸாகவே அப்படியே ஒட்டஞ்சி போய்த்து கிடக்காங்க. நிறைய பேர்லாம் இருக்காங்க உள்ளே, நிறைய பேர் மாட்டிக்கிட்டுச்சாங்க, ஹெல்ப் பண்ணுங்க நம்ம நிறைய பேர் கத்திட்டு இருக்காங்க. அப்போ அவனை சொல்லிட்டு இருக்கான் உள்ளாக்கள்லாம் மூச்சோட கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்களோட மெஜிக்கையும் பயன்படுத்த முடியாது, ஏன்டா அந்த ஸ்பெல்ற சக்தி ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு மாதிரி சிலைகளை அங்கே அடிபட்டாக்கள்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. நடுவ ஒரு ஆள் நின்று பார்த்துட்டு இருக்கி நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா நம்மளோட லுட்வீல் தான். லுட்வீல் நடக்கிறதெல்லாம் சாக்கா பார்த்துட்டு கேட்கல, பிரதர்ன்ற ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டுச்சிங்க. பிரதர் லுட்வீல் அப்படின்னு நம்ம திரும்ப ஒரு மாதிரி சத்தமாக கூப்பிடுவோம். நம்ம லுட்வீல் திரும்பி பார்ப்போம் யாருண்டா அப்படின்னு நம்ம சாக்கோட பார்த்துட்டு கேட்கல. அங்கே நம்ம ஹீரோயின் தான் ஓடி வருவார். ரவி எங்கே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ஓட்டி வந்துட்டு இருப்பார். ரவி எங்கே அப்படின்ன மாதிரி பிரதர் சொல்லு அப்படின்ன மாதிரி கேட்டுட்டுப்பா. ரவியை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ன மாதிரி கேட்கல. லுட்வீல் இப்போ சாக்கோட பார்ப்பாங்க, நீ என்ன செய்கிறாச்சு அப்படின்ன மாதிரி கேட்டுட்டிப்பா நம்ம லுட்வீல். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா ரவி எங்கே இருக்கா, அவனை கண்டுபிடிக்கலையா என்ன அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டிப்பா. லுட்வீல் சொல்லிக்கிட்டு இருப்பான் இன்னும் கண்டுபிடிக்கல அவனை அப்படின்ன மாதிரி லுட்வீல் சொல்லி போட்டு செல்வான். ஏன்டா அங்கே உள்ள நிறைய இதெல்லாம் உடஞ்சி விழுந்ததில் மெஜிக் ஸ்பெல்லில் வச்சு அவங்கள ட்ராக் பண்ணவே முடியலை, அவங்க எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் வழங்குதுங்களா அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிடிமா. லுட்வீல் ஆக்களை பயன்படுத்தி மட்டும்தான் அந்த கல்லை ஒன்று எடுக்கலுங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோயின் சாக்கோட பார்த்துட்டு இருப்பா, எது மெஜிக் ஸ்பெல்லே பயன்படுத்த முடியலை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோனுக்கு சரியாக சாக்காக இருந்துச்சு. ஏன்டா அப்போ அவங்க மெஜிக் ஸ்பெல்லை பயன்படுத்தி அந்த கல்லெல்லாம் எடுக்க பார்த்தாங்கன்னா அங்கே உள்ளே இருக்கிறாங்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சிருச்சிங்க. அதெல்லாம் அவங்க மெஜிக் பயன்படுத்தாமல் கையாலே எடுத்துட்டு அந்த கல்லெல்லாம். அப்போ நம்ம ஹீரோன் இதை பார்த்து சரியாக சாக்கோட இருந்திப்பா. ரவி உள்ளே தான் மாட்டிட்டு இருக்கான், என்கிட்ட உள்ளுணர்வு தோணுது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சரியாக சோகத்தோட காத்துட்டு இருந்திப்பா. அவனை காப்பாற்ற வழியே இல்லை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சரியாக கவலைப்பட்டிருப்பா. அவனை எப்படி காப்பாற்றுற அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சி போட்டு சியோல்னு கூப்பிட்டுருப்பா. ஏன்னா சியோல் அந்த கோஸ்ட் அவனால் ட்ராக் பண்ண முடியுமான்னு நம்ம ஹீரோயின் கேட்டுருப்பா ரவியை. அப்போ அவனு சொல்லிட்டு இருந்திப்பாங்க இங்கே நிறைய உயிரிழப்பு இருந்து அங்கே நிறைய கோஸ்ட்டு நிற்கிதான்னு பாரு, அங்கே உள்ள ஆக்களில் ரவி இருக்கானு பார்த்துக்க, ரவியை ட்ராக் பண்ண எப்படினாலும் உதவி செய்ய முடியுமா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நம்மளை சியோலை பார்த்து கேட்கவும் சியோல் சொல்லிட்டிப்பா சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிடு. சியோல் அங்கேருந்து மின்னல் வேகத்தில் அப்படியே கிளம்பிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோன் அதை பார்த்துட்டு இருப்பா. லுட்வீல் சாக்கோட இருப்பா. நம்ம ஹீரோயின் இங்கே வந்ததுன்னு நினைக்க அவனுக்கு இன்னும் சாக்கிலேருந்து வெளியே வந்துக்க மாட்டான் லுட்வீல். அங்கே உள்ளாக்கள்லாம் மற்றக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பா ரவிக்கு மட்டும் ஒன்றும் ஆப்பர் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் வேண்டிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. லுட்வீல் நம்ம மொழியாக அவங்க என்ன நடக்கு அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு கேட்கல. அவங்களோட தலைக்கு மேலே ஒரு ஸ்பெல் ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கீங்க, ஒரு மாதிரி மேஜிக் ஸ்பெல் ஒன்று ஒழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. சாக்கோட பார்ப்பாங்க என்ன நடக்கு அப்படின்ன மாதிரி லுட்வீலுங்க நம்ம ஹீரோயின் சாக்கோட பார்த்துட்டு கேட்கல. திடீர்னு மாதிரி அந்த ஸ்பெல்ல இருந்து நம்ம ரவிங்க அந்த சின்ன பொண்ணு ஓடி வருவாங்க. அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு பரவாயில்ல நீங்கள் அந்த மேஜிக் ஸ்பெல்லை பயன்படுத்திட்டீங்க போல அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அப்போ இதனா மேஜிக் ஸ்பெல் அப்படின்ன மாதிரி டெலிபோர்ட் பண்ணுறதுக்கு அந்த மேஜிக் ஸ்பெல்லை வந்து ஒரு மாதிரி நம்ம கட்டுப்படுத்தின விஷயம் ஓவர் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. அவனு ஹா என்னைய பற்றி என்ன நினைக்கிட்டீங்க, நான் ஜீனியஸ்மா அப்படின்ன மாதிரி நம்ம ரவி சொல்லிட்டு பாப்பா அந்த குட்டி பொண்ணு சொல்லுங்க ஸ்பெல் போட்டது நீங்கள் ரொம்ப அமேசிங்காக இருந்தீங்க, நீங்கள் அவ்வளோ பேரையும் டெலிபோர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ன மாதிரி அந்த குட்டி பொண்ணு பாராட்டிட்டீங்க. நான் யார் அப்படின்ன மாதிரி நம்ம ரவி கெத்து காமிச்சிட்டு இருந்தீப்பார். பின்ன உள்ளாக்கள்லாம் ரொம்ப நன்றி, நான் செத்துட்டேன்னு நினைச்சேன் அப்படின்ன மாதிரி பின்ன உள்ளாக்கள்லாம் நம்ம ரவியை பார்த்து காத்துட்டு ரவி சொல்லிட்டிப்பாங்க பரவாயில்ல என்ன நான் இருக்க காட்டி யாம் இருக்க பயமே அப்படின்ன மாதிரி நம்ம ரவி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தீப்பேன். நான் யார் நம்ம ஐயா கெத்து அப்படின்ன மாதிரி ரவி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஒன்றும் பெருசாக பண்ணலப்பா, அந்த மேஜிக் ஸ்பெல் வந்து அது கொலாப்ஸ் ஆக போறீங்க எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்க, அதில் நான் முன்கூட்டியே அந்த டெலிபோர்டேஷன் ஸ்பெல்லை போட்டு விட்டேன், அதில் நம்ம எல்லாரும் டெலிபோர்ட்டாக இங்கே வந்துட்டு அப்படின்ன மாதிரி சிரிச்சிட்டு சொல்லிட்டு இருந்த ஒரு திடீர்னு மாதிரி பார்ப்பாங்க. கமலியா அங்கே இருக்கிற கமலியான்னு அப்படின்ன மாதிரி பார்த்துக்கல. கமலியா ஒரு மாதிரி சோகத்தோட பார்த்துட்டிப்பா ரவி அப்படின்ன மாதிரி. அப்போ ரவிக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியா. அப்போ நம்ம ஹீரோயின் ரவிக்கு பக்கத்தில் போவார். ரவி அதிர்ச்சியாக பார்த்துட்டிப்பான். கமலியா நீங்கள் என்ன செய்கிற அங்கே அப்படின்ன மாதிரி நம்ம ரவி கேட்டுட்டிப்பான் கமலியா பார்த்து. அப்போ திடீர்னு மாதிரி கமலியா ஐயால ஓங்கி ஒரு டீ ரவிட பேசல. ரவி பாப்பா என்ன நடக்கு இங்கே அப்படின்ன மாதிரி ரவி பார்த்துட்டிப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா இந்த முட்டாளுக்காக நான் இங்கே வந்து எரிச்ச போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவார். அங்கேருந்து லுட்வீலும் பார்த்துட்டிப்பான் என்ன நடக்குங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா
இது எனக்கு ரொம்ப எரிச்சல் விட்டுது, எனக்கு இது ரொம்ப எரிச்சல் விட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடிப்பா. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக இங்கே வந்திருக்கேன், நீ இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிப்பா. ரவி பார்ப்பான், என்ன செய்யற இங்கே கமலையா ஏன் இப்படி மாறிட்டா அப்படின்னு நம்ம ரவி பார்த்துட்டிப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, உனக்காக பதறி வந்தேன் இங்கே, நான் வந்து எரிக்க போறேன், நான் ஒரு முட்டாள் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு திடீர்னு மாதிரி என்ன என்று அழுதுருவா நம்ம ஹீரோயின். ரவி நீ செத்துட்டான்னு நினைச்சேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சரியா அழுதுருவா. அப்போ ரவி அதிர்ச்சியா பார்த்துட்டிப்பா, என்ன செய்யறவோ அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நிப்பாட்டி இருக்க மாட்டா, அழுதுகிட்டே இருந்தீப்பா. அப்போ அங்கே உள்ளாக்கள்லாம் அதிர்ச்சியா பார்ப்பாங்க, கமலியே அழுற அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே இருப்பா. ரவி நான் நீ செத்துட்டான்னு நினைச்சேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்பா. அங்கே உள்ளாக்கள்லாம் என்ன செய்யற அப்படின்ன மாதிரி பார்த்துக்கல. ரவியும் பார்த்துட்டிப்பாங்க, ஏன் இவ அழுற அப்படின்ன மாதிரி ரவிக்கு ஒரு மாதிரி இதாக இருந்தீங்க, நம்மளை நினைச்சு கவலைப்படுறவா அப்படின்ன மாதிரி ரவிக்கு தோணி இருக்கீங்க. அப்போ நம்ம ஹீரோனை ஓவரா அழுதுகிட்டே இருப்பா. ரவி நம்ம ஹீரோனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க, அழுகாத கமலியா அப்படின்ன மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டு ரவி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சோரி உனைய கவலைப்படுத்தி இருந்தேனே மன்னிக்குது அப்படின்னு நம்ம ரவி சொல்லிட்டிப்பான் நம்ம ஹீரோனை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோனை அதெல்லாம் கணக்கு எடுத்திக்க மாட்டா. அப்போ ரவி சிரிச்சிட்டு இருந்திப்பாங்க, ககப்புக்காண்டி சிரிச்சிட்டு இருப்பா. ரவி பைத்தியம் பிடிச்சாலட்டா நம்ம ஹீரோனை அங்கே அழுதுகிட்டு இருக்கவே சிரிச்சிட்டு இருப்பாங்க, எட்டே நினைச்சு கவலைப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தாவா அப்படின்ன மாதிரி அவனுக்கு தோணிச்சு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோனை ஆறுதல் படத்தை பார்த்துருப்பாங்க. நானே எதிர்பார்க்கல எப்படியா நான் அழுவேண்டு, நான் நினைச்சு கூடி பார்க்கல ஓல அழுதுவேன். அங்கே நிறைய நோபல்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்கள முன்னுக்கு எப்படி குழந்தையாட்டம் அழுதுருச்சு ஏன்னா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிப்பா. அவங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்த பார்த்திப்பாங்க நம்ம ஹீரோனை. லுட்விலும் ரவி நம்ம ஹீரோயின் சமாதானம் ஆவியே எரிக்க மாட்டா, அவரோட பாட்டுக்கு அவள் அழுதுகிட்டே இருந்திப்பா. அவளை எப்படி சமாதானப்படுத்த பார்த்திப்பா. நம்ம ஹீரோனை முடிஞ்சே இருச்சு சமாதானப்படுத்த. அவள் கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சொர்பால் ஃபேமிலிக்கு வந்துருப்பா. அப்போ அங்கே உள்ளாக்கெல்லாம் நம்ம ஹீரோனை வரவேற்றுட்டு வெல்கம் பேக் கமலியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டிப்பாங்க. நம்ம ஹீரோயின் பாப்பா, என்ன மரியாதையை நம்ம பங்க மாறிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிப்பா. அவங்கள சரியான மரியாதை கொடுத்திப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு திரும்ப வந்ததுலேருந்து நம்ம ஹீரோன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சிரிச்ச வழியே உள்ளே போகிறா. அங்கே போனால் கதவை திறந்து பார்த்தா அங்கே எல்லோரும் டைனிங் டேபிளில் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்கே உள்ள டியூக் சொல்லிட்டு இருக்கார், உன்னை வரவேற்கிறோம் கமலியா, குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல, குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அவங்களெல்லாம் பார்த்து அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு கமலியா வந்தது நினைச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் லுட்வியில் பார்க்குறா. பார்த்தா லுட்வியில் கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருந்திருப்பாங்க. அவன்ற சின்ன வந்து கொஞ்சம் கூர்மையான நம்ம இருக்கு. நம்ம ஹீரோயின் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பா, ஏங்க அவன்ற கொஞ்சம் கூர்மையான மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டுப்பா. அப்போ அங்கெல்லாம் ஹட் பண்ணால் இங்கே நம்மளோட ரவியை பாப்பா நம்ம ஹீரோயின், இவனும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி தான் இருச்சாங்க, ஏங்க என்னை நினச்சி எல்லோரும் கவலைப்பட்டாங்களா என்ன வேறியா மெலிஞ்சி போய்த்தாங்க போல் இந்த குடும்பத்தில் உள்ள எல்லோரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஷாக்காக இருந்துச்சு. இவங்க சாப்பிட்றானோலா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஹீரோனுக்கு. அப்போ நம்ம ஹீரோனு அங்கே வந்து குந்துவா. அப்போ நம்மளோட ரவி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு கிரிப்பி பேபியாட்டம் ஒரு ஆள் அழுத்திக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்மளை டியூக்கை பார்த்து சொல்லிட்டு இருப்பா ரவி. அப்போ நம்ம ஹீரோனுக்கு அதை கேட்டோடனே கோவம் வந்துருச்சு, இவனே என்ன செய்கிற பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சுக்கலாம். அவன் சிரிச்சிட்டு இருப்பா, ஒரு குழந்தையாட்டம் பச்சை பிள்ளையாட்டம் அழுதிக்கு ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி நம்ம ஹீரோனை வெறுப்பேற்றிட்டு இருப்பா ரவி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, என்ன உனக்கு என்னோட பிஸ்னஸ் வச்சுக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கடுப்பாக இருப்பா. என்ன முக்கியமான விஷயத்தை விட்டுப்புட்டு நான் கிரேசி எம்பேர்லேருந்து இங்கே வந்திருக்கேன், உனக்கு உன்னைய தேடி வந்ததுக்கு நீ சிறப்பாக செய்கிறேனே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு, என்னோட பிஸ்னஸ் வச்சுக்கணும்னு நினைக்கின்னா உனக்கு 50% மேலே நஷ்டம் எடுத்து விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மிரட்டிக்கிட்டு இருப்பா. ரவி அங்கெல்லாம் துள்ளுவா, வேடாவே வேடாகுவா என்னைய விட்டுரு அப்படின்ற மாதிரி நம்ம ரவி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் ரவியை முறைச்சி பார்த்துட்டு இருப்பா, இனிமேல் ஏதாச்சும் பேசுவேன் அதை பற்றி பேசுவேன் நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. நான் அழுதத்தை பற்றி இனிமேல் ஏதாச்சும் வார்த்தை வந்திக்கு வெளியே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்மளோட ரவியை வச்சு செஞ்சுட்டிப்பா. ரவி வாப்ப இந்த பொம்பளைட்ட வாய் வச்சுக்கிட்டா விளங்காது போல அப்படின்ற மாதிரி ரவி ஒரு பாய் பயந்தே போய் திருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா, இருந்தாலும் கொஞ்சம் இதாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ரவி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா, இருந்தாலும் நான் அப்படி அழுதுரிக்க போகிறேன்னா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. என்ன இருந்தாலும் நான் அப்படி அழுதே இருக்க போகிறேன், ஏன்டா நிறைய பேர் என்னை சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாங்க, நம்ம ரவி லுட்வில்லாம் கதறி அழுததை பார்த்து அவளை சமாதானப்படுத்த அவளை சரியாக பாய்ந்து வைத்து அவள் இந்த பொம்பளை அழுதத்தை நிப்பாட்டவே மாட்டா அப்படின்ற மாதிரி. அவங்க உள்ள நோபல்ஸ்லாம் இருந்தாங்க, நிறைய நோபல்ஸ்லாம் நான் அழுதத்தை பார்த்துருப்பாங்க, இருந்தாலும் நான் ஒரு பச்சை குழந்தையாட்டம் அழுதுகிட்டு இருந்தீங்க ஏன்னா அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு இப்போ ஃபீலாக இருந்தீங்க. எனக்கு ஏன ஏரியா நம்ம ரவிக்கே ஒன்றுண்டா அப்படி அழுக தோணிட்டு எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் பாஸ்ட் லைஃப்பில் கூட இப்படி அழுததே இல்லை, ஏன்டா என்னை எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவ அழுகையே வராது, நடிச்சிக்கல மட்டும் தான் நம்ம ஹீரோன் அழுது ஆக்டிங்கோட போட்டு இருப்பா. அதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோன் நினச்சி பார்த்துட்டு இருக்கியா. பாஸ்ட் லைஃப்பில் எல்லாரும் நம்ம ஹீரோன் அழுகையே வராத ஒரு எமோஷ்னலாக இல்லாத ஒரு பொம்பளை அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோன் ஆக்டிங்கில் நடிச்சு காட்டைக்கில் மட்டும்தான் இடைக்கடை அழுதுட்டு இருப்பான், மற்றபடி நம்ம ஹீரோன் அழுதே இருக்க மாட்டேன் எந்த இடத்துலையும். அதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோன் யோசித்து பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அவட ஃபுட்டை. அப்போ அங்கே உள்ள டியூக்லாம் சொல்லி அடிச்சா சாப்பிட்டு நல்லா அப்படின்ற மாதிரி டியூக் சொல்லி அடிக்கலாம். நம்ம ஹீரோனு சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சாப்பிட்டு அதை பற்றியும் யோசித்துக்கிட்டு இருக்கா. ஆனால்
நம்ம ரவிக்கு ஒன்றுடா அவ்வளோ அழுதுட்டேனே, என்னால் நம்பவே முடியலை, எப்படியெல்லாம் நான் அழுதனா இல்லையாண்டு, ஆனால் என்னால் அடக்கவே முடியலை கண்ணீர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் அதை பற்றி பேசிட்டு அப்போ நம்ம டியூக் கேட்டுட்டு உனக்கு ஏதாச்சும் பெயின் இருக்கா உடம்புல அப்படின்ற மாதிரி நம்ம டியூக் கேட்கல நம்ம ஹீரோன் சொல்லிட்டிப்பா எனக்கு ஒன்றும் இல்லை நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சிரிக்கிட்டே சொல்லுவா. அப்போ டியூக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அப்போ நம்ம ஹீரோனு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோனுக்கு திடீர்னு மாதிரி ஒன்று மிஸ்டேக் ஆகிருக்கீங்க. அது சரி நான் இங்கே எப்படி வந்தேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இதில் ஒரு கேள்வி கூடி கேட்கல நைட்டு ஏங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டுப்பா ஒரு வார்த்தை கூடி இதுக்குள்ள நிறைய கேள்வி கேட்குறதுக்கு இருக்குமே நான் எப்படி இங்கே வந்தேன் பிஸ்னஸில் என்ன முடிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்காம இருக்காங்க டியூக்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சாக்கோட பார்த்துட்டுப்பா கேள்வி கேட்க மாட்டிக்கோளோ நம்மள்கிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டேப்பா ஏன்னா நம்ம ஹீரோன் இங்கே எப்படி வந்தாண்டு கூடி கேட்டுருக்க மாட்டிக்கோளோ அங்கே இருந்து கிரேசி எம்பையர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் நம்ம ஹீரோன் அதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோன் யோசிச்சு போட்டு நம்மளே செல்லுவோம் அப்படின்ற மாதிரி விடு நம்ம ஹீரோன் நினைச்சிருப்பா அப்போ நம்மளே சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி அப்போ அவங்களோட ஃபேஸ்லாம் பார்த்துருப்பா நம்ம ஹீரோன் அங்கே உள்ளாக்கள்லாம் அதில் வந்து மூஞ்சில் ஏதோ ஒரு பயத்தோடையே இருந்திருப்பாங்க நம்ம ஹீரோன் என்ன செல்லப்பறா அப்படின்ற மாதிரி 3 பேர் ஒரு மாதிரி திருந்து முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கியா அது ஒன்றும் இல்லைப்பா என்னடா நான் கிரேசியா எம்பையரில் வந்து பிஸ்னஸ் விஷயமா போய்த்திருந்தேன் அந்த பிஸ்னஸ் வந்து இப்போதைக்கு முடிவு வரலை அதில் நான் திடீர்னு மாதிரி இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடு. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா செல்ல வரையில் அங்கே உள்ளாக்களுக்கெல்லாம் கோமாக இருக்கு முறைச்ச மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம லுட்வில் செல்வா அந்த கம்பெனியை இதை சாப்பிடுன்னு நம்ம ஹீரோனை பேச விட்டுருக்க மாட்டான். லுட்வில் இந்த இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. லுட்வில் இதை நல்லா இருக்கீங்க இதை ட்ரை ஒன்று பண்ணிப்பார் நான் தாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லல. நம்மளோட ரவி இந்த இதை சாப்பிடு இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்களா நம்ம ஹீரோயின் குருன்னு பார்த்துட்டு இருந்திப்பா என்ன செய்கிறாளோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் குருகுருன்னே பார்த்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சாக்காக இருந்துச்சு என்னைய பேச விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஹீரோனுக்கு. அப்போ அவங்க 2 பேரும் அதை கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ கொடுத்தது பிறகு நம்ம ஹீரோயின் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு திரும்ப செல்ல வருவாங்க. கிரேசியா எம்பையரில் நினைக்கல நம்மளோட டியூக் புதையடிச்சிடுவார் இருமுவார். அப்போ போதும் என்னை கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி டியூக் சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா என்னைய சொல்ல விடுங்கடா நடந்த விஷயத்தை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டேப்பா திரும்ப கிரேசி எம்பையரில் நினைக்கல எனக்கு தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கிரேசி எம்பையரில் நான் என்னாடி செல்ல வரைக்கல திரும்ப இருமுவேன் நம்மளோட டியூக். அப்போ அந்த வார்த்தையை செல்ல விட்டுருக்க படிக்கல் 2 எல்லாம் அங்கே இருக்கிறாங்கல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோனை ஒரு மாதிரி அந்த வார்த்தையை பேச வேணாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா நடந்த விஷயத்தை சென்னத்தானே ஒரு கிளாரிட்டி கிடைச்சி இதென்ன செல்லையே விட மாட்டிக்கல் போல இங்கே உள்ளாக்கள்னா நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி என்ன செல்றேன்னே தோணிறியே நம்ம ஹீரோன் நடந்த விஷயத்த செல்லுவோன்னு பார்த்தா இதோட நான் அப்படி பண்ண தோணிருக்கேன். நம்ம டியூக்கு ரவி லுட்விலுக்கெல்லாம் தோணிருக்கு நம்ம ஹீரோன் எக்ஸ்ட்ராவை பற்றி சொல்ல வந்துடுவா போகிறோம் அங்கே இடத்த பற்றி யோசிடுவான்னு விட்டு அவங்க இப்படி சமாளிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோன் கிரேசி அம்பேர்னு செல்ல வந்தாலே ஒரு காரணத்தையும் சொல்லி நம்ம ஹீரோனை பேச விடாம ஆக்கிறது நண்பா. இதோடங்களே நம்மளோட டோர்மன் தான் கதறி அழுதுட்டு இருப்பார் என்னைய விட்டுட்டு போய்த்தீங்களே கமலியா மேடம் என்னைய தனியாக விட்டுட்டு போய்த்தீங்களே அப்படின்ற மாதிரி டோர்மன் அழுதுட்டு இருப்பார். நம்ம ஹீரோன் பாப்பா உன்னைய விட்டுட்டு போய்த்தனா நீ என்ன பாபா பிள்ளையாட்ட காத்திட்டு இருக்கியா நீ ஒரு பேபி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் கேட்டுட்டிப்பா உன்னை விட்டுட்டு போனா நீ தனியாக சமாளிச்சிருவான்னு விட்டு நான் விட்டுட்டு வந்தேன் நான் ஒரு அவசர வேலையாக வந்தேன் அதால் உன்னையெல்லாம் மறந்துட்டேன் நான் அப்படின்னுல என்னையே மறந்துட்டீங்களா கமலியா மேடம் நீங்கள் அப்படின்ற மாதிரி வாயோடாம காத்துட்டிப்பார் டோர்மன் அழாத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல இல்லை என்ன இருந்தாலும் நீங்கள் விட்டுட்டு வந்துருக்கேப்பரா இது ரொம்ப டூ மச் அப்படின்ற மாதிரி நம்மளோட டோர்மன் கத்துட்டிப்பார். நம்மளோட கிங் கூட அங்கே ஓடி வரும் நம்ம ஹீரோன்ட்ட ஓடி வந்து நம்ம ஹீரோனில் பாஞ்சிடும் கிங்கு நம்ம ஹீரோனை தேடி டெலிபோர்ட்டாகவே இங்கே வந்துட்டு போகல. அப்போ நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே சொல்லிட்டுப்பா கிங்கு இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோன் கிங்குக்கு தடாய் கொடுத்துட்டு அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே பாப்பா திரும்பி பார்த்தா அங்கெல்லாம் புகஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அங்கே ஒரு ஆள் குறுகுருண்டு பார்த்துட்டு கிங்கா அதை இப்போ புனிக்க அப்படின்ற மாதிரி ஆள் பயந்து வைத்துருவார். அப்போ என்னையை மட்டும் தடியாக விட்டு போட்டு நீங்கள் வைத்தீங்களே அப்படின்ற மாதிரி கத்திரிச்சிங்களே நம்ம ஹீரோயின் கிங்கை பாப்பா கிங் வந்து டெலிபோர்ட் ஆகி வந்துட்டுப்பா என்னை தேடி வந்துட்டு நான் என்னத்தை செய்ய அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுப்பா என்னையை விட்டுட்டு போய்த்தீங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி டோர்மனா ஒரே அழுதே புலம்பையா இருக்கீங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்க்காம நம்ம ஹீரோயின் நம்ம கிங்கை பாப்பா கிங் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டயர்டாகினமே தான் இருக்கு நம்ம ஹீரோன்ட்ட வந்தோடனே கொஞ்சம் சிரிச்சிக்கிட்டு அது ஏன்டா பெரிய ஸ்பெல் ஒன்று பயன்படுத்தி மேஜிக்கை பயன்படுத்தி நம்மளோட கிங் பெருத்துருச்சிங்க நம்ம போன எபிசோடில் பார்த்துருந்தா தெரிஞ்சிங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிங்கை தடாய் கொடுத்துக்கிட்டு இருக்கா கிங்கு ஒரு மாதிரி க்யூட்டாக கத்திக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோன்ட்ட மடிக்கில் இருந்துட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா கிங் வராதிர சக்தியெல்லாம் பயன்படுத்த கற்றுக்கிட்டு இப்போ ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு போல கிங். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு டோர்மன் அங்கேருந்து கத்திட்டு இருப்பார் நீங்கள் எப்படி அங்கே போனீங்க கமலியா மேடம் என்னைய ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான் நானும் ஓடோடி வந்திருப்பேன் உங்களோட பின்னாலே அப்படின்ற மாதிரி நம்ம டோர்மன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுப்பா இல்லைப்பா நீ அங்கேயே இருந்துக்க நீ வராத நல்லா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி விட்டுருவா டோர்மனை தூக்கி வர போயிடுறேன். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா நீ அங்கே இருந்த பொழைச்சிக்கலுவாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுவா டோர்மனுக்கா தூக்கி வாரி போட்டுரு கமலியா மேடம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி டோர்மன் சரியாக கத்திக்கிட்டு இருப்பார் கதறிக்கிட்டு இருக்கல நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கல பட் அவள் ஹீரோயின் ஜெயில எழுப்பிட்டு வந்துடுவா எழுப்பிட்டு வந்து நம்ம ஹீரோயின் ஜோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பா நம்ம ஜெயினரை பற்றி யோசிச்சுட்டு இருப்பா ஜெயினர் நம்ம ஹீரோனை கூட்டிக்கிட்டு இந்த டெலிபோர்டேஷன் ஸ்பெல்லை பயன்படுத்தி வந்திருப்பாங்க அந்த மேஜிக் டவரில் வச்சு ஜெயினர் அங்கேருந்து கிளம்பியிருப்பா நம்ம ஹீரோயின் அப்படியே சொர்பல் ஃபேமிலிக்கு வந்திருப்பா.
ஜெயினர் இப்போ என்ன செய்கிறானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ ஜெயினருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துக்கிட்டு பார்த்தான். ஆனால் கொஞ்சம் நம்ம ஹீரோனுக்கு கவலையாக அவங்க இருந்துச்சு, நம்ம டைவை விட்டு வந்துட்டோமே, அவன் ரொம்ப சின்னப்படியே, அவன் என்ன செய்ய போகிறேன்னு அவன் ராயல் அகாடமி போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான், என்ன வழக்கமே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் டைவை பற்றியும் கவலைப்பட்டுவிட்டு எல்லாம் அங்கே நல்லபடியாக இருப்பாங்கன்னு நம்புவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சி விடுவோம். நம்மளோட எக்ஸ்ட்ராவை பற்றி யோசிச்சுக்கிட்டே கிங்குக்கு தடாய் கொடுத்துட்டு இப்போ அவரும் ராகத்தை தூக்கிக்கிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் எக்ஸ்ட்ரா நினைப்பா. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஹீரோயின் திடீர்னு காணாமல் போனதுலேருந்து அவர் ரொம்ப கவலைப்பட்டிப்பாரு, கோப்பட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிப்பா. என்ன அந்த மெஜிக் டவர் திடீர்னு மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டு அதுக்கு பின்னால் நம்மளோட ஃபேபிள் எம்பேர்லேருந்து யாராச்சும் ஒரு ஆள் இப்படி பண்ணிப்பாங்கன்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா யாராச்சும் ஒரு அசாசினை விட்டுனாலும் அந்த ஸ்பெல்லை பிரேக் பண்ண வச்சுப்பாங்கன்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருந்துப்பா. இது பின்னாலேயெல்லாம் அந்த ராணியா அவக்கு பின்னால் யார் இருந்தானே அவன் தான் இருப்பான்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு. எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சேன்டா நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கடுப்படையே சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த மேஜிக் ஸ்பெல் பிரேக் ஆகிறதுக்கு காரணமாக அவனை தான் இருந்துப்பாங்க. ஆனால் நம்ம ரவி எப்படியோ டெலிபோர்ட்டாகவே தப்பிச்சிருப்பான். அதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டுப்பா. யார் அந்த மாஸ்டர் மைண்ட் ஏரியா பின்னால் இருந்து இதுக்கெல்லாம் வேலை பார்க்குறவன் ரொம்ப பெரிய ஆளாக தான் இருப்பான்னு நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு இருக்கியா. அப்படியோ கட் பண்ணால் இங்கெல்லாம் ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான், போன வேலை என்ன எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு கேட்கல. அவன் சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள எல்லாம் ஸ்மூத்தாக பேத்துட்டு இருந்தீங்கன்னு எல்லாம் உங்களோட கருணையால் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன இடத்துல அந்த கிறிஸ்டல் ஒன்று இருந்தீங்க, அதை நான் பாயிண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கேரியா, ஆனால் நீங்கள் முன்கூட்டி காணிக்கிறது ரொம்ப நல்ல திறன் உங்களோட அப்படின்ற மாதிரி அவன் பாராட்டிட்டு கேட்கல. என்னைக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சிட்டு இருக்கான். கக்கப்போட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக சிரிச்சிட்டு அவன் முன்னால் பார்த்தா ராணியாவுக்கு பின்னால் இருந்த அந்த கைக்கூலி அவன் தான் நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இதை நான் உங்களுக்காக எடுத்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் கொடுத்துட்டு இருக்கான். ஒரு கிறிஸ்டலை நீங்கள் சொன்ன இடத்துல இருந்தீங்கன்னு சொல்லி கொடுக்கல. அவன் பாராட்டிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே ஒரு வேலையாச்சு உருப்படியை செஞ்சுட்டு அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு கேட்கல. உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன் அவன் அப்படின்ற மாதிரி ஐஸ் வச்சுட்டு இருக்கேன். அவரை சிரிச்சிட்டு இருக்கிறாங்களே அந்த மாஸ்டர் மைண்ட் சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்மளோட பிளான் சக்ஸஸாக போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆமாங்க இதுக்கு பின்னால் எந்த இதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. எந்த தப்பு நடந்துறப்பார் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு மாதிரி மிரட்டுறேட்டான் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் சொல்லிட்டுப்பான் ரெண்டு பேர பேரை சொல்லிட்டுப்பான், ஃபர்ஸ்ட் சன் செகண்ட் சன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த ஃபர்ஸ்ட் சன்னுக்கு மேலே அரியரசனத்துக்கு மேலே அவனுக்கு ஆர்வமே வரப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த செகண்ட் சன் என்ன செஞ்சிட்டாலே அவனை பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்படின்ற மாதிரி யாரைய மீன் பண்ணி சொல்லிவிட்டு நம்மளோட அந்த டிவைன் ப்ரொடக்ஷன்ற அந்த வாழை பற்றி பேசிட்டு இருக்கான். அந்த மார்ஸ் கண்டுபிடிக்கிப்பான் அந்த வால், அதை பற்றி பேசிட்டு இருக்கான். அந்த வால் நம்மளோட கைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த வாளுக்கு மேலே ஏதோ ஒரு ஆர்வம் காட்டிட்டு இருக்கான் அந்த மாஸ்டர் மைண்ட். அப்போ அந்த வாழை கண்டுபிடிக்க அதை பின்னாடி எடுக்கணும், அதுக்கு ஒரு பிளானை தீட்டு அப்படின்ற மாதிரி இவன் பிளான் தீட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஒரு வேலை வரப்பறிக்கி போல. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், கண்டிப்பாக மாஸ்டர் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் எதை பற்றி கவலைப்படாங்க, அந்த விஷயத்தை நைட்டை விட்டுருங்க நான் பார்த்துக்கிள்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஓய்வெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அவன் சொல்லிட்டு மேலேருந்து பார்த்துக்கலையா, நீ ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அடுத்து நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி கோமா சொல்லிக்கிட்டு இருக்கான். மிரட்டுறேட்டமே அவனை பார்த்தாலே இவனுக்கு பயமாக இருக்கு. அப்போ அவன் சொல்லிட்டு அந்த பிளான் மட்டும் சக்ஸஸ் ஆகினிக்கின்ற தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கான். அவள் எல்லாம் சேர்ந்து நம்ம போட்ட பிளான்லேருந்து அதில் ஒரு காயின் வீணாவினாலும் அடுத்த பிளானே சொதப்பிடுங்க. புரியுதுகண்ணா உனக்கு எல்லாத்தையும் உன்னோட கையில் ஒப்படைக்கிறேன், இதான் உனக்கு தர லாஸ்ட்டு இது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு என்னை புரியுது இதை நான் கட்டாயம் செஞ்சு முடிப்பேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாங்கன்னு ஒரு மாதிரி அவனுக்கு ஐஸ் வச்சிரமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு மாதிரி அவன் மேலே பார்க்குறான். பார்த்தாங்க அவன் சிரிச்சிட்டு வில்லத்தனை மாதிரி இருக்கான். அவன்ற பேச காட்டுறாங்க. இவன் தான் வந்து லார்டு ஆல்பிடோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். கட் பண்ணா இங்கெல்லாம் காட்டிருக்காங்க நம்ம ஹீரோயின்ற ஸ்கூலில். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ற ஸ்கூல்லாம் காட்டுறாங்க. ஸ்கூலில் ரெண்டு பேர் பேசிட்டு வர சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. அந்த மேஜிக் டவரை பற்றி நீ கேள்விப்பட்டியா அப்படின்ற மாதிரி ரெண்டு ஸ்டூடெண்ட் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே நிறைய மெஜிஷியன்லாம் இறந்து கிடந்துருக்காங்க. அந்த டவர் கொலாப்ஸ் ஆன விஷயத்தை பற்றி ஆகி பின்னால் உள்ள கல்பிரட்டன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கல. திடீர்னு மாதிரி முன்னால் வர ஒரு ஆளை பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்து போட்டு ஷாக்காயிடுறாங்க. இவன் இந்த நபரை பற்றி உனக்கு தெரியுதுன்னு அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. வர ரொம்ப மாறிக்கிட்டு வரான் அப்படின்னு மாதிரி நம்மளோட ஆர்சியனை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஆர்சியன் இப்போ வர மாறி வந்துக்கிட்டு இருக்கான். அவன் இருந்த கேரக்டர் மாதிரி இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காள். அவன் வர இப்போ ரொம்ப மாறிட்டு வராங்க. அவன் எப்படி இருந்தாங்கடா ஆடிஷன் பண்ணிக்கிட்டு இருந்தான், ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை, அவன் ரொம்ப மாறிட்டாங்கண்ணா அப்படின்ற மாதிரி அந்த கேர்ள்ஸ் ரெண்டும் பேசிட்டு வந்துட்டு. அப்போ ஆர்சியன் எப்படி இருந்தான்னு நினச்சி பார்க்குறது எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு அடிச்சிக்கிட்டு ஆர்சியன்றா கண்ணில் யார் பார்த்தாலும் அவன் போய்த்து எல்லாரோடையும் வம்பு இழுத்துக்கிட்டு இருப்பான். அவன்ற கண்ணை யாராச்சும் பார்த்தாங்க சரி அவனுக்கு கோவம் வந்துருங்க, அதுக்கப்புறம் எல்லாரையும் போட்டு துவைச்சி எடுத்து போட்டுருவான் அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு கேர்ள்ஸும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, பாஸ்ட்டில் எப்படி இருந்தானோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டாங்க ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோனோட காலில் எதையும் ஒன்று மாட்டி விட்டுட்டு இருந்திப்பான். டிவைன் பீஸ்டில் இருந்து செஞ்ச அந்த
ப்ரொடக்ஷன் அந்த இதை மாட்டி விட்டுட்டு இருந்திப்பான். போன எபிசோடில் நம்ம ஹீரோயின் கிரேசி எம்பேர் போக முந்தி மாட்டிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அங்கே உள்ள நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இவ்வளோ பயங்கரமான ஆள் கமலியோட காலை பிடிக்கிறான் அப்படின்ன மாதிரியா ரூமர்ஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்கீங்க. அவள் செஞ்ச ஹரியத்தை நிறைய பேர் அங்கே உள்ள சுற்றி இருந்தாக்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்போ ஆர்சியன் சிரிச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அங்கே உள்ள எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. இவன் நான் சிரிப்பானா இவன் அப்படின்ன மாதிரி அங்கே உள்ளாக்கள் நிறைய ரூமர்ஸ்லாம் பேசியிருப்பாங்க. இந்த கேரக்டருக்கு வந்து இன்னொரு ஃபேஸ் இருக்கு, அதை கமலியாக்கிட்ட மட்டும்தான் காட்டுறான் அந்தாள் அப்படின்ன மாதிரி அங்கே உள்ளாக்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஆர்சியனை பற்றி நிறைய ரூமர்ஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிச்சு இப்போ கொஞ்ச நாள் கூடி. பாத்தியா அவன் இப்போ ரொம்ப நல்லவனை மாறிட்டு வராங்க, எனக்கு அவனை பார்த்தாலே ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ன மாதிரி அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள பொம்பளை சிலைகளே ஆமாம் அவன் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டான், அவன் நல்லவன் அப்படின்ன மாதிரி அவங்க எல்லாம் பேசிட்டு திடீர்னு மாதிரி ஆர்சியனில் ஒருத்தன் வந்து இடிச்சிடுறான். இடிச்சோடனே ஆர்சினுக்கு கோவம் வந்துட்டு யாரா நீ அப்படின்ன மாதிரி ஆர்சின் கையில் பிடிச்சி அவனை தூக்கிடுறாங்க. என்ன பண்ணுறே பாரோடே அப்படின்ன மாதிரி ஆர்சின் அவனை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கலாம். அந்த கேர்ள்ஸ் பின்னால் வந்து பேசிட்டு இருந்தாங்க, அவங்களும் தூக்கி வரி போட்டுரும். இப்போ இவனை பற்றி 4 வார்த்தை நல்லையா பேசினவங்க அதுக்கடையிலேயே வேலையை காட்டிட்டானு அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சு. அதோட அப்போ ஆர்சின் கோமா பிடிச்சி எவ்வளோ தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லிக்கல, இவன் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. இப்போ நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா இவன் ரொம்ப கைன் காட்டட்டா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கல. இல்லைப்பா நான் வாபஸ் வாங்கிட்டு சொன்னது அப்படின்ன மாதிரி அந்த 2 கேர்ள்ஸையும் மாற்றி பேசிட்டு இருக்காங்க. ஆர்சின் கட்டும் கோவத்துக்குள்ளாயிட்டாங்க. என்னையில இடிப்பியா நீ அப்படின்ன மாதிரி ஆர்சின் பிரச்சனை பண்ண போறான் அவனோட. அந்த 2 கேர்ள்ஸுக்கா பேசே இருந்துறியா என்னத்தை சொல்கிறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திப்பாங்க. அப்போ ஆர்சின் மிரட்டிக்கிட்டு இருந்திப்பான் அவனை. எவ்வளோ தைரியம் இருந்தால் எண்ணெயில் வந்து மோதுவா, என்னோட வேணுங்கிட்டு பிரச்சனை பண்ணுறதுக்கே நீ வந்தியா அப்படின்ன மாதிரி ஆர்சின் அவனை போட்டு மிரட்டிக்கிட்டே இருப்பான். அவன் இல்லை என்னை மன்னிச்சிரு அப்படின்ன மாதிரி என்னை விட்டுரு அப்படின்ன மாதிரி எல்லாம் கெஞ்சிட்டு இருப்பான். ஆர்சின் விடுற மாதிரி இல்லை. என்ன சொன்னேன்னு கேட்டுட்டு கேட்கல. அங்கே ஒரு சவுண்டு, என்ன நீ பிரச்சனையாக பண்ண போகிற அப்படின்ன மாதிரி நம்மளோட பெட்ரோ அந்த இடத்துல என்ட்ரியை போட்டு விட்றான். பெட்ரோ என்ட்ரியை போட்டு சொல்லிட்டு இருப்பான், கம்மியாக கொடுத்த வாக்க மீறையாமா போகிற நீ அப்படின்ன மாதிரி நம்மளோட ஆர்சியனை பற்றி கேட்டுட்டு இருப்பான் பெட்ரோ. அப்போ ஆர்சியன் பார்ப்பான் கம்மியாக கொடுத்த வாக்கா அப்படின்ன மாதிரி. அப்பா ஞாபகம் பாருங்க ஆளுக்கு கம்மியாட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்திப்பான் எந்த பிரச்சனையும் போக மாட்டேன். அப்போ உடனே கையை விட்டுருவோம், அங்கே தூக்கி வரி போட்டுருவோம். என்ன இவன் கம்மியாண்ட ஒரு வார்த்தை சின்னத்துக்கே ஆளை விட்டாங்க இவன் அப்படின்ன மாதிரி அந்த ஸ்கூலில் இருந்தாக்கள்லாம் தூக்கி வாரி போட்டுரு. எல்லோரும் வாய்ப்புலந்து பார்த்துட்டு இருப்பாங்க, இவன் நான் ஓலோ பஃபியாக நடந்துக்கல்றான் கமலியோட பேரை கேட்ட உடனே அப்படின்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அவன் விட்டுருவான் பொழைக்கி போடா அப்படின்ன மாதிரி. அவன் என்னை விட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ன மாதிரி அங்கேருந்து தலை தெரிஞ்ச ஓடிப்பாங்க. ஆர்சியன் பார்த்துட்டு இருப்பாங்க, ஓடுறா ஓடு கமலேஷன் ஒரு வார்த்தைக்காக உன்னை விட்றேன் அப்படின்ன மாதிரி ஆர்சியன் பார்த்துட்டு இருப்பான். இப்போ திடீர்னு மாதிரி ஹலோன்னு ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்குங்க. நம்ம ஹீரோயின் என்ட்ரியை போட்டுருப்பேன். நம்ம ஹீரோயின் என்ட்ரியை போட்ட உடனே ஆர்சியன் பார்ப்பான் கம்மிலியா அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆர்சியன், எந்த பிரச்சனையும் பண்ணலை போலன்றைக்கல. ஆர்சியனுக்கு பார்ப்பான் கம்மிலியா எப்போ வந்தா அப்படின்ன மாதிரி. ஆர்சியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதிர்ச்சியாகவும் பார்த்துட்டு இருப்பான், இவன் எப்படி திடீர்னு மாதிரி இங்கே வந்தா அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் சொல்லுவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ் அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருப்பா அவங்க 2 பேரையும் பார்த்து. அப்போ நம்ம பெற்றவங்க ஆர்சியன் கிட்ட வந்துடுவாங்க. அப்போ ஆர்சியன் சொல்லிட்டு இருப்பாங்க, நீ எப்போ வந்த கமலியா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டு அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா, அதுவா நான் எஸ்டர்டே வந்துட்டேன்ப்பா, நான் இங்கே உன்னைய காண்டாக்ட் பண்ண தான் இருந்தேன், எனக்கு கொஞ்சம் விஷயம் இருந்ததில் காண்டாக்ட் பண்ணலை, அவன்கிட்ட சொல்லாததுக்கு சாரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் கட்டிச்சிக்கலாம். ஆர்சியன் சொல்லிப்பான், பரவாயில்லையே உண்மையிலே எதிர்பார்க்கல. நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நீ எந்த பிரச்சனையும் போகாமல் இருந்துச்சாவில் அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் ஆர்சியனை பற்றி கேட்டுட்டிப்பா. அவனு ஆமாம் நான் எந்த பிரச்சனையும் போகலை, நான் அழகாத்தான் இருக்கேன், இப்போ எந்த பிரச்சனையும் போகாமல் வேண்டாம் சுற்றி விழாக்கள்கிட்ட கேட்டு பரண்டைக்கல. நம்ம ஹீரோயின் பரவாயில்ல நல்ல வேலை பார்த்துருக்கேன் ஆர்சியன் அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இப்போ அவனு ஆமாம் நீ சொன்ன வாக்க காப்பாற்றிட்டு ஆர்சியன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் ஆர்சியன்ற தலையிலத்தில் ஆவலாண்டு போவா. அவனோட தலையிலத்தில் ஆவி அவனுக்கு நன்றி சொல்லலை. நம்ம ஹீரோயின் தலையிக்கிட்ட போவா, கையை கொண்டுட்டு போவைக்கலையே. கமலி எப்படி இருக்கா அப்படின்ன மாதிரி. அங்கே ஒரு வாய்ஸ், என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ன மாதிரி. நம்மளோட பெட்ரோ என்ட்ரியை போட்டுருவான். நம்ம ஆர்சியனுக்கா செல்லி வேலை இல்லை. நம்ம ஹீரோயின்ட்ட பெட்ரோ பேசுகிறத பார்த்தோன்னே ஆர்சியன் அங்கே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆர்சியனுக்கு என்னடா குறுக்களை வந்து கடுத்து விட்டா அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சு ஆர்சியனுக்கு. அப்போ பெட்ரோ சொல்லிட்டு இருப்பாங்க, நான் உன்னை கன நாள் கழிச்சு பார்க்குறேன், எப்படிக்கா உடம்புல நல்லா பரவாயில்லையா அப்படின்ன மாதிரி. திடீர்னு மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் வந்துருக்கா அப்படின்ன மாதிரி பெட்ரோ கேட்டுட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா, அது நான் பரவாயில்ல ஃபைன் தான் அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு, அது சரி லைலாவை நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், அவள் எங்கே லைலா இருக்கிற இடத்த என்ன கண்டுபிடிக்கல, லைலா எங்கே இருப்பா அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு கேட்கல. பெட்ரோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, லைலாவா அவள் வந்து இப்போ ரொம்ப கொஞ்சம் நாள் கூடி கிளாஸ் அட்டன் பண்ணுறதே இல்லை, எல்லா கிளாஸையும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு அந்த கஃபேல அவள் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோனை பார்த்து ஆர்சியன் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, லைலா கஃபேல வேலை பார்க்குறாவோ எப்போ இருந்து அவள் இப்படி மாறினா அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருப்பா, லைலாவை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் லைலா கிளாஸை ஸ்கிப் பண்ணி கேள்விப்பட்டோன்னே, ஆமாம் அவள் கொஞ்சம் நாள் கூடி ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கா, ஃபுல்லாக கஃபேயில் யாரோ பிரச்சனை பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம பெட்ரோ சொல்லிக்கல. கட் பண்ணா, அங்கே பார்த்தியா எப்படி நாசம் பண்ணி வச்சான், அவள் குப்பையெல்லாம் கொண்டு போய் தான் அந்த கஃபேக்கு முன்னால் கொட்டி வச்சான், அவள் யார் ஆக்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்தாக்கள் இப்படி கேவலம் மாதிரி அந்த கஃபேட முன்னால் டோர் அப்படின்ன மாதிரி. அவங்க அவள் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம் இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் வந்துருக்கு ஏரியா, அந்த கஃபையை ரொம்ப கேவலமாக நடத்துகிறான் அவள் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. அங்கே உள்ளாக்கெல்லாம் கத்திட்டிப்பாங்க, எவ்வளோ அந்த சாக்கடை கழிவெல்லாம் கொண்டு வந்து அந்த கஃபேட முன்னால் கொட்டி வச்சுப்பா, அவள் இதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுவா, அப்போ இதை தொட்டு குடி பார்க்க இந்த கஃபே இதாலே லோஸ்ட்டாக போயிருக்கு, இதை இழுத்து மூடுற கட்டும் அப்படின்ன மாதிரி பேசிக்கல. நம்மளோட லைலா அங்கே வந்துருப்பா. எல்லோரும் மேனேஜர்
அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்மளோட லைலாவை பார்த்து. நம்ம ஹீரோயின் இல்லாத டைமில் நம்மளோட லைலா அந்த கஃபையை எடுத்து நடத்திட்டு இருந்தீப்பா. அப்போ அந்த குப்பையெல்லாம் லைலா பார்த்துப்புட்டு இது வழக்கமாக நடக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு நம்ம லைலா அதெல்லாம் கண்டுக்கலாமா, அதை குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்க்குறாக்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு என்ன அப்படி கேவலமாக அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ண பார்க்குறா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. லைலா யார் பேசுகிறதையும் கணக்கு எடுத்துக்க மாட்டா. தண்ணி எடுத்து தொட்டு தேய்ச்சி அந்த குப்பை அந்த சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கல. மேனேஜர் லைலா அப்படின்ன மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே உள்ளாக்கெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. அங்கே உள்ளாக்கள் நாங்களும் உதவி செய்கிறோம் அப்படின்ன மாதிரி எல்லோரும் சேர்ந்து அதை க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆக்கள் யாருன்றே தெரியும் அந்த குப்பையெல்லாம் கொட்டுறவனல் அப்படின்ன மாதிரி நம்ம சீராக்கள் பேசிட்டு இருப்பாங்க. எப்போ பாரு நம்மளுக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்கானோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம லைலா யோசித்து பார்க்குறா. நம்மளோட ஹீரோயின்ற கில்ட் மேனேஜர்கிட்ட நம்ம லைலா பேசிட்டு இருந்தீப்பா, யாராக்கள்னு உங்களெல்லாம் கண்டுபிடிச்சே இல்லைமா இது அப்படின்ற நம்ம லைலா கேட்கல. அவன் சொல்லிட்டு இருந்தீப்பாங்க, இது யாராக்கள்ட்டு சரியா நான் கம்மிலியா அந்த கஃபையை நடத்த விட போகிறாண்டு எவனோ ஒருத்தன் இப்படி திட்டம் போட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்கள் கண்டுபிடிப்பேன் சூறாக இதுக்கு பின்னால் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட செல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் நம்மளோட லைலா பார்த்து சொல்லிக்கல. லைலா செல்வா ரொம்ப நன்றி, கூடிய சீக்கிரம் அவனை பார்த்து கண்டுபிடிங்க என்ன பிரச்சனை பார்ப்போங்க. இப்படியே விட்டுட்டு இருந்த அந்த கஃபே ரொம்ப லோஸ்ட் ஆயிருங்க நம்மளோட லைலா சொல்லிட்டு இருப்பேன். லைலாவை நம்பி நம்ம ஹீரோன் அந்த கஃபையை ஒப்படைச்சிட்டு போயிருக்கேன். அதெல்லாம் லைலா அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கஃபையை நான் வீணடிக்க விட மாட்டேன், என்னையை நம்பி கம்மலியாக ஒப்படைச்சிட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி நம்மளோட மேனேஜர்கிட்ட செல்லும். நம்ம மேனேஜர் சொல்லிப்பார், ஓகே இதெல்லாம் நான் பார்த்துக்கல, நீங்கள் கவலைப்படாங்க, பின்னால் உள்ளாக்கள் யார் அந்த கல்பரேட்னு கண்டுபிடிக்கினாங்க அதெல்லாம் தீர்த்து வச்சுக்கிறேன். அந்த பிரச்சனை பண்ண வந்தவனுக்கு பின்னால் யார் இருக்கிறேன்னு சூரை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி லைலாவை ஆறுதல் படுத்தி அந்த மேனேஜர் அனுப்பிவிட்டிப்பான். அந்த பிரச்சனை முடிஞ்சிக்கன்னு கேட்டால் இல்லை, திரும்ப வந்து அவனால் திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். பிறகு ஆர்சியனு மிரட்டி பார்த்துருப்பான். ஆனாலும் அவனால் கேட்டுருக்க மாட்டான். பிறகு அந்த குப்பையை அந்த கழிவெல்லாம் வந்து முன்னால் கொட்டிருப்பாள். அதெல்லாம் பற்றி லைலா சொல்லிக்கிட்டு இருப்பா. அவனுக்கு பிரச்சனை நிப்பாட்டுற மாதிரி இல்லைன்றைங்கள அந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்கான். அது பின்னால் இருக்கிற யார் நினைக்கி தெரிஞ்சிருச்சு. அவனால் வந்து இப்படி வேணுகிட்டே பிரச்சனை பண்ணுறான். அந்த கஃபையை இழுத்து மூடணும், அவனோட பிஸ்னஸ் அவனால் முன்னேற்றணும்னு பார்த்துட்டு இருக்கான். இது பின்னால் இருக்கிற ஆளை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனையை கொடுக்கணும் அந்த மேனேஜருக்கு அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். நான் சூறாக அதை கண்டுபிடிச்சி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிவிட்டு லைலாவை நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம லைலா கிட்ட சொல்லியிருப்பேன். அதெல்லாம் பற்றி நம்ம லைலா யோசித்துக்கிட்டு அதெல்லாம் மோப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள வேலை செய்கிறாக்கள்லாம் அதெல்லாம் மொப் பண்ணிக்கிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் மட்டும் கையில் கிடச்சான், இதில் கொட்டுறேன் வந்து என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க வேலை செய்கிறாக்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கையில் உள்ள ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா, என்ன செய்வோம் நம்ம அவனோட பிஸ்னஸை கெடுக்கிற மாதிரி இந்த கழிவெல்லாம் கொண்டு போய் தான் அவனோட இதில் கொட்டணும் உண்டைக்கல. ஆமாம் என்ன சொல்கிறான், நான் சொல்கிறதும் சரியும், அவனோட பிஸ்னஸை கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட பிஸ்னஸை மட்டும் அவனால் வந்து அந்த கஃபையெல்லாம் இல்லாதாக்குறானால அவனோட பிஸ்னஸை கண்டிப்பாக கெடுக்கணும். எல்லா குப்பையும் ரெடி பண்ணி வச்சுக்க, நைட்டில் நம்ம இது கொட்டி விட்ருவோம். அவனால் வந்து இங்கே கொட்டுறாங்களோ அதேமாரி நம்மளும் கொட்டி விட்ருவோம். பழிக்கு பழி எப்படி பிளான் அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அவனுக்கு ஆமாம் நீ சொல்கிறது சரியும் அப்படின்ற மாதிரி அவனு தலையாட்டிக்கிட்டு கேட்டுட்டு இருப்பான். நைட்டுக்கு ரெடி பண்ணி எல்லாத்தையும் பற்றி கொட்டுவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கல. லைலா சொல்லுவா, பழி வாங்குறே மாட்டேங்க எல்லாத்துக்கும் தீர்வாயிராதுப்பா, அதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம லைலா சொல்லிக்கிட்டு இருப்பா. திடீர்னு மாதிரி ஒரு குரல், எல்லாரும் வெளியே என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்டோடனே நம்ம லைலா ஷாக் ஆயிடுவா, நின்றுவா. யாருன்னு லைலாக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு இந்த குரல்னு விட்டாப்பா. நம்ம லைலா நினைக்கிப்பா இந்த பிரச்சனையை நான் இன்னும் தீர்க்கவே இல்லை, அதுக்கடையிலே அப்படின்ற மாதிரி லைலா செல்ல வந்தீப்பா. அப்போ திடீர்னு மாதிரி நின்றுப்பா. அப்போ லைலா சொல்லிக்கிட்டு இருப்பா, இந்த குரல் எங்கேயே கேட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி லைலா திடீர்னு மாதிரி ஷாக் ஆயிடுவா. இது கமலியாவா அப்படின்ற மாதிரி லைலா ஷாக்லேயே நம்ம திரும்பி பாப்பா. நம்ம ஹீரோன்ற குரல் பிடிஞ்சே அவள் கிரேசி எம்பேர்லான்னு இருக்கா அப்படின்ற மாதிரி லைலாக்கு என்னென்னவோ தோண ஆரம்பிச்சு மண்டைக்குள்ள. ஏன்டா அவப்பா ஒரு பிரச்சனை இருந்தீப்பா. நம்ம அங்கே நம்ம ஹீரோயின் தான் வந்துருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் வரைக்கிலே கேட்டுட்டு இருப்பா, காய்ஸ் என்ன செய்றீங்க, வெளியே கஃபைக்கு உள்ளே விட்டுப்புட்டு வெளியில் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் அலங்கரிச்சிருங்களா அப்படின்ற மாதிரி கேட்கல. அங்குள்ளக்கெல்லாம் ஷாக் ஆயிடுவாங்க. அப்போ அங்கே மேனேஜர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் தான் வந்துருப்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. லைலாக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லுறியா, கண்ணெல்லாம் கலங்கிருச்சிங்க கம்மிலியா அப்படின்ற மாதிரி லைலா அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சு. இப்போ ஓடி வந்ததில் நம்ம ஹீரோயினை கட்டிப்பிடிச்சி உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி லைலா சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, கவலைப்பட நான் வந்துட்டேன் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம லைலா பச்சை பிள்ளையாட்டா அழுதுருப்பா. கமலியா உடைய நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அழுகைகள். நம்ம ஹீரோயின் கவலைப்பட நீப்பா. போன எபிசோடில் நம்ம ஹீரோயின் அழுதிப்பா, அந்த எபிசோடில் லைலா அழுகிறா. அப்போ நம்ம ஹீரோயின் கவலைப்படாத அந்த ஆறுதல் சொல்லிவிட்டு இதுக்கு பின்னால் யார் இருக்கிறேன்ட்டு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், என்ன நடக்கு நம்மளோட கஃபேயில் எனக்கு ஒழுங்காக தெளிவாக சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மாதிரி இது இருந்துச்சு, என்ன நடக்கு இங்கே மேனேஜர் எப்படி திரும்ப வந்தாங்க அப்படின்ற மாதிரி அங்கே வேலை செய்கிறாக்கள் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. பொம்பளை என்ன செய்ய போகிற அடுத்து அப்படின்ற மாதிரி எல்லாரும் குழம்ப பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அடுத்து என்ன நடக்கு, ஒரு டோலாண்ட் ஒரு இடத்த காட்டிட்டுச்சாங்க. அவன்ற கடகம் அது, அந்த சோப் தான் நம்ம ஹீரோயினை தொல்லை பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின்ற சோப்புக்கு மேலே அந்த கழிவெல்லாம் கொண்டு கொட்டி கரவாக்கினே அந்த கடகம் அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட ஒரு வேலையை சொன்ன அவங்களோட உருப்படியை செய்ய தெரியாடா, அந்த சோப்பை எத்தனை நாள் கூடி ஒரு 10 நாள் கூடி தொடர்ந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்ன வழக்கம், சோப்பை விட்டு அதோட கிக் அடிக்கிட்டு போப்பறிக்கலாம் இல்லாட்டி என்ன செய்ய பறிக்கலாம், சோப்பை நடத்த பறிக்கலான்னு கேட்கல, எங்கே மன்னிச்சிருங்க நாங்கள் எவ்வளோ செஞ்சு பார்த்துட்டோம். ஆனால் அந்த சோப்பில் உள்ள வேலைக்கறிகள்லாம்
ரொம்ப நல்ல வேலை செய்கிறாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீங்கள் யாருக்கிட்ட வேலை பார்க்குறீங்க, எனக்கு வேலை பார்க்குறீங்களா டே அந்த சோப்காரிக்கு வேலை பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கல. இல்லை அந்த கஃபையில் உள்ள வேலைக்காரிகள்லாம் அதை க்ளீன் பண்ணி அதுக்கு அது பழகிட்டு போல், அந்த கழிவெல்லாம் க்ளீன் பண்ணி அதில் அதை க்ளீன் பண்ணதில் அதுக்கு க்ளீனிங் பவர் இம்ப்ரூவ் ஆகிட்டு போல் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் கடுப்பாகிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் யாருக்கிட்ட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இவன் கத்திட்டு இருக்கான். ஓனர் டோலன் கத்திக்கிட்டு இருக்கார். அப்போ நம்ம ஹீரோயின்ற கடையில் உள்ள அந்த டெலிஷியஸான டிஷ்ஷெல்லாம் இவர் செஞ்சு பார்த்திப்பார். நம்ம டோலன் செஞ்சு பார்த்துக்கு நம்ம ஹீரோயின் மாதிரியே அது செய்யணும், அவள் எவ்வளோ டேஸ்ட்டை செய்கிறவோ அதே மாதிரி டேஸ்ட்டாக நம்மளும் செய்வோம் அப்படின்ற மாதிரி அவர சோப்பில் செய்கிற முடிவெடுத்திக்கார். அவனால் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மேனேஜர் எப்படி தான் செய்கிற வேறி அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, திண்டா நம்மளே மறக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, அந்த சாப்பாடு ஒன்றும் அவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். இவன் கடும் கோவமாயிருவார். இந்த மேனேஜர் கடும் கோவமாகி காத்திட்டு இருப்பார். யாருக்கிட்ட சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு போட்டு அந்த டெலிஷியஸான டிஷ்ஷெல்லாம் நானே என் கையால் செய்யணுன்னு நான் முயற்சி செஞ்சு பார்த்தேன்டா அப்படின்ற மாதிரி அவரை ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கார். நம்ம லைலட்டாக போய் தேக்கனே அவர் பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருந்திப்பார். நீ இந்த கடையை விட்டு கிக் பண்ணிடு, நம்ம எந்த ஷாப்புக்கு வந்துடு, நீ எந்த கடையில் நான் நிறைய டெலிஷியஸான இது வைப்பேன், உனக்கு 2 மடங்கு லாபம் வச்சு தாரேன், நீ வந்து சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கல. நம்ம லைலா சொல்லிப்பா எனக்கு வானாங்க, எனக்கு இங்கே வேலை செய்கிறேன் என் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம லைலா சொல்லிட்டு இருப்பா. என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறே நல்லதாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட லைலா சொல்லிட்டு இருப்பா. அவர் நினைக்கி பார்ப்பார், நானே செஞ்சு பார்த்தேன், அந்த குக்கெல்லாம் ஒன்றும் நல்லா வரல, எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன், இதேமாரி டெலிஷியஸாக இருக்கீங்கன்னு பார்த்தா இந்த இருக்கிற கலருக்கும் நான் செஞ்ச கலருக்கும் வித்தியாசத்தை பார்த்தா என்கிட்ட தீஞ்சி வைத்து வந்துருச்சு, எப்படித்தான் இந்த டெலிஷியஸாக செய்கிற ஏரியா அப்படின்ற மாதிரி இவர் கடும் கோமாக இருப்பார். எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செஞ்சாலும் அது இப்படி டெலிஷியஸாக வரமாட்டேன்றது, எல்லாம் ஒரு மாதிரி தீஞ்சி வைத்து இல்லாட்டி வேறு ஒரு மாதிரி டேஸ்ட்டே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் முடிவெடுத்திப்பார். அது பிறகு நம்ம லைலாக்கிட்ட பேச வந்திருப்பார். நீ என்னோட கடைக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிடு, இதுக்கு மேலே ஒத்துக்க மாட்டா போல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கோமா சொல்லிட்டு இருப்பார். உனக்கு நான் 3 மடங்கு எத்தனை மடங்கு 3 மடங்கு லாபம் வச்சு தரேன், நீ வந்து சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். நம்ம லைலாவை பார்த்து நம்ம லைலா இல்லை நான் மாட்டேன்ருவா. அப்போ அவர் அதெல்லாம் பார்த்து நினைச்சு பார்த்துட்டு கோவத்தோடு இருப்பார். அப்போ பக்கத்தில் இருந்து அந்த 2 பேரும் சொல்லி இருப்பாள், அவங்களோட சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நானே திண்டு பார்த்தேன், பேசாமல் அந்த கடையில் உள்ள திறமைசாலியே இல்லை நம்மளை கடையை கூட்டிகிட்டு வரமாட்டு சொல்லி வாயை மூடுற இடியட் அப்படின்ற மாதிரி அவர் வாயை பிடிச்சி கிழிச்சிட்டு இருப்பார். அந்த டோலன் வாயை போட்டு கிழிச்சிட்டு இருப்பார். அந்த மேடு அங்கே வேலை செய்கிறாக்கள்ற வாயெல்லாம் பிடிச்சி நீங்கள் வாயை மூடுங்கடா உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப கடுப்பாக இருப்பார். ஏன்னா நம்ம ஹீரோயின்ற அந்த ஒழிக்கணும்னு பார்த்தா அது நடந்த ஏரியா, திடீர்னு மாதிரி ஒரு ஹம்பு வந்து அவரை தலைக்கு பக்கத்தில் இறங்கு, என்ன இது அப்படின்ற மாதிரி அவர் சாக்கடையை பார்த்துட்டு இருப்பார். அவர் அவனை திட்டிகிட்டு இருந்த மாதிரி திடீர்னு எங்கேயோ இருந்து அம்பு வந்து நுழைஞ்சிருக்கீங்க, சரியா நான் பயந்துருப்பேன் பயப்பில், என்ன இது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பீதியாக இருக்கும், கொஞ்சம் விட்டுருந்த தலையில் குறி வச்ச மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி, இது எங்கேருந்து வந்தீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டுச்சுக்கலாம். இல்லை ஒரு நோட்டீஸ் அட்டை ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து பார்ப்பார், என்ன இது ஏதோ ஒரு நோட் அட்டை அப்படின்ற மாதிரி அதை வாசி பார்த்தா இல்லை போட்டிருக்கீங்க, முதல் நாள் இவ்வளோ, 2ஆம் நாள் இவ்வளோ கோல்டு தரணும் நீங்கள் பண்ண நஷ்டம் எடுக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட கமலியோட அவையிலேருந்து வந்துருக்கீங்க அவ்வளோ நோட்டும், 3ஆம் நாளுக்கு நீங்கள் இத்தனை கோல்டு தரணும், இத்தனை சில்வர் தரணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் போட்டுருச்சு, நீங்கள் பண்ண நஷ்டஈடலை எங்களோட கடைக்கு நிறைய ஜாவாரமெல்லாம் கெட்டு போய்து அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நோட்டீஸ் வந்துருச்சு அவருக்கு. அதை பார்த்து இப்படி கடுப்பாயிருவார், என்ன ஆகிட்டு இருக்கா 3ஆம் நாள் 4ஆம் நாள் இவ்வளோ கோல்ட்டா, இல்லை 9000 கோல்டுக்கிட்ட இவ்வளோ கோல்ட்டையா நான் தரணும் அப்படின்ற மாதிரி அவர் கடும் கோவமாயிருவார். இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி பயப்பிள்ளையெல்லாம் கண்ணெல்லாம் பிதுக்கி போய்த்துருக்கு, இதை அனுப்பினவன் எவன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இதெல்லாம் நான் கண்டுக்கலுவேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள், இதெல்லாம் நான் கணக்கு கூடி எடுக்க மாட்டேங்க, இதெல்லாம் எவனோ ஒருத்தன் பயங்களாட்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேனா அப்படின்ற மாதிரி, அவன் யாரா இதை அனுப்பினவன் அப்படின்ற மாதிரி கடும் கோவத்திலே அந்த லெட்டரை தூக்கி எறியலாம்னு போவார். கோவத்திலே திடீர்ன மாதிரி இன்னொரு அம்பு எங்கேருந்தே வந்து அவர் தலைக்கு பக்கத்துலேயே திரும்ப குத்து பயபில் பதறி போய்த்துருவான், என்னடாப்பா இது திரும்ப அம்பு வந்துட்டு அப்படின்ற மாதிரி. அதில் டே 15 போட்டுருக்கீங்க, அந்த அம்பை பார்த்துப்பிட்டு இவ்வளோ பிஸ்னஸே நான் எப்படித்தான் தலை கட்ட போகிறேன் ஏரியா அப்படின்ற மாதிரி அவரை டோலன்ற அவர கடை வந்து ரொம்ப நஷ்டத்தில் பேத்துட்டு இருக்கீங்க. இப்போ இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்னு ஏரியா அந்த அப்போ அவர் நடந்து போய்த்துட்டு இருப்பா, திடீர்ன மாதிரி திரும்ப அம்பு வந்து குத்தும், திரும்ப அவர் டீ குடிச்சிட்டு இருக்கல திரும்ப அம்பு, எங்கே போனாலும் அந்த அம்பு குத்திக்கிட்டே இருக்கீங்க. அவர் நிம்மதியாக வாழ்ந்துக்கலே மாட்டார், அவர் என்ன செய்ய போனாலும் அந்த அம்பு வந்து குத்திக்கிட்டே இருக்கீங்க. இத்தனை $, இத்தனை தங்க காசு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய போட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லை அவர் சரியாக பயந்து போய்த்துருவார், ஒரு கவுட்டுக்கு நடுவுலேயே ஒரு அம்பு மாதிரி அவர் நடந்து போய்க்கல மூக்குக்கு நேரம் அவர் அம்புண்டு, அவருக்கு தாங்க இல்லாமல் போய்த்திருக்கீங்க, நிம்மதியாக வாழ்க்கை போய்த்திருக்கீங்க. சரி இது சரிப்பட்டு வர போலண்டு ஆள் மூஞ்சியே மாறி போய்த்திருக்கீங்க. இவ்வளோ தவளத்தாக பேசிகிட்டு இருந்த மனுஷங்க அப்படியே மாறிடுவாங்க, என்னை ஆளை விட்டுரு சாமி, என்னை உசிரோட விட்டாலே காடு, நான் எப்படினாலும் உங்களோட காசெல்லாம் திரும்ப தந்துடுறேன்னு போட்டு பயம்பில் கடனை வாங்கினாலும் காசை தரேன்னு போட்டு கிளம்பியிருப்பான்.
நம்ம ஹீரோன்ற சோப்புக்கு போய்த்து காசுலாம் கொடுத்திப்பார். இதெல்லாம் மேலேருந்து கூடி போட்டு 2 பேர் செஞ்சுட்டு இருந்து இப்போ அவள் கட் பண்ண நைட் டைமில் காட்டிட்டுச்சாங்க. நம்ம ஹீரோன்ற சொர்ஃபல் ஃபேமிலியில் நைட்டில் நம்ம ஹீரோன் பேசிட்டு இருக்கா. அதை காண்டாக்ட் பண்ணி நம்மளோட தயவு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் அகாடமியில் சேர்ந்துட்டேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துருச்சாங்க, அவங்கள்ட்ட சொல்லுவோம்டா நான் உன்னை காண்டாக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை காண்டாக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களோட நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அகாடமியில் போண்டிக்கல. நம்ம ஹீரோன் அப்படியா டைவ் நீ பெரிய ஆளாக பெய்தா போல அப்படின்ற மாதிரி, நீ ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருப்பேன். நம்ம ஹீரோயின் அகாடமிலே நான் சேர்ந்துருச்சா, நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் அவன்கிட்ட சொல்லிவிட்டு, சரி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்க்கல அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்லி இருப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வை சுவர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு தான் சொல்லி இப்போ திடீர்னு மாதிரி என்ன நினைச்சேன் நிறைய டைவரை ஃபேஸே ஒரு மாதிரி மாறி இருக்குங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்டிப்பா, ஏங்க இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு உனக்கு பிடிச்சலையா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இதை காட்ட உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கவும் அவங்க ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டே இருந்திப்பா. அப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பேத்திருச்சு, என்ன இவன் இப்படி சொல்லி விட்டாங்க, நெஞ்சில் அம்பு பாஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டிப்பா. டைவ் அவன்ற ஃப்ரெண்ட்ஸ் என்ன இதை காட்ட மாட்டேன்ட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சோகமாக இருந்துச்சு. அப்போ டைவ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட காட்டு வந்தாங்க, ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை பார்க்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை, என்ன நீங்கள் எங்கள்ட அக்கா தானே, அதெல்லாம் உங்களை அவனை பார்க்குறதுல நான் விருப்பப்படலை, என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்குறத நான் விருப்பப்படலை, அதெல்லாம் உங்கள்ட்ட அப்படி சொன்ன இன்றைக்கில் நம்ம ஹீரோனுக்கு இப்போ ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்துச்சு. குத்தி நம்ம பிடிங்கி எடுத்துருவான் நம்ம ஹீரோன். அப்போ திடீர்னு மாதிரி பின்னால் யாரை வந்த மாரி இருக்கு. நம்ம ஹீரோன் டைவ் சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த அகாடமிக்கு எக்ஸ்ட்ரா வந்திருந்தார், அவன் எங்கள் அப்பா வந்திருந்தார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோன் அவனோட பேசிட்டு இருப்பான், அப்படியா ஃபெமிலி எல்லோரும் வந்து அகாடமியில் பேசினா அது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிட்டு திடீர்னு மாதிரி பின்னால் யாரோ வரமே இருக்கோம். நம்ம ஹீரோன் சரி டைவ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் டைவ்கிட்ட சொல்லிட்டு இருப்பா, டைவ் நீ பார்த்து அகாடமியில் நல்லா ஏறி நல்லா படி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது டைவ், நம்ம பிறகு காண்டாக்ட் பண்ணலாம், திரும்ப பேசுனேயோட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் டைவ் சொல்லுவாங்க, சுவராக உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன் அக்கா அப்படின்ற மாதிரி டைவ் சொல்லிவிட்டு கட் பண்ணிடுவாங்க அவங்க காண்டாக்ட். அப்போ நம்ம ஹீரோன் அங்கேருந்து எழும்பிட்டு போவா. பேத்து ஜன்னல் ஒரு ஆள் நின்றுட்டு கூடி போட்டுட்டாங்களே. நம்ம ஹீரோயின் ஜன்னலை திறந்தோடனே அவன் பார்த்துட்டு ஒரு மாதிரி அமைதியாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவா இது ஜெயினர்ன்றக்கில் அவன் மாஸ்க் எடுப்பான், கூடிய எடுத்தோடனே ஜெயினர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கம்மலியே அவனை பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நான் உன்கிட்ட செஞ்ச வேலைக்காக கூலியை வாங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து சிரிச்சிருப்பான். நம்ம ஹீரோன் எது செஞ்ச வேலைக்கு கூலியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சாக்கா பார்த்துட்டு இப்போ என்ன சொல்கிறான் இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல, அதுவா உன்னோட கஃபே கிட்ட தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தான் தெரியுமா ஒருத்தங்க, அவனை நான் தான் விரட்டி அடிச்சிங்க, அதெல்லாம் அதுக்காக கூலி வாங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல, அப்படியா கூலியாக வாங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு இருந்தீங்க. அவனை அப்போ நீ துரத்தி அடிச்சிட்டியா, அப்போ அவன் இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டான்னு நினைக்கல, இல்லை அவன் இனிமேல் உன்னை எந்த தொந்தரவுமே பண்ண மாட்டான், அவனுக்கு செஞ்ச வேலை அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயினர் சொல்லி நம்ம ஹீரோன்ட்ட சிரிச்சிருப்பான் பைப்பில், அப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கேன். அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து கேட்பான், உள்ளே வரல மாட்டேங்கல, நம்ம ஹீரோன் இல்லை வரல அப்படின்ற மாதிரி சொல்லி விட்ருவா. அவன் சொல்லிட்டு இருப்பான், இவன் எப்படி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருப்பான், என்ன கமலியா எனக்கு தர வேண்டிய பேமெண்ட்டை தான் நான் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயினர் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் பேமெண்ட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாக முறைஞ்ச பார்த்துமே இருப்பா, இவனுக்கெல்லாம் ஏன் இங்கே காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஹீரோனுக்கு, இவன் பார்த்த வேலையாக காசு கேட்க வந்துச்சான் அவர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் முழிச்சிக்கிட்டு இருந்துப்பா. அப்போ ஜெயினர் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா, இவன் என்ன சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு செக்கல நம்ம ஹீரோயின் ஒன்றும் சொல்லாமல் உசுமமலே இருந்துப்பா அவனை முறைச்ச மாதிரி. இப்போ இவன் வேலைக்காக மாட்டா அப்படின்ற மாதிரி ஜெயினர் உள்ளே வந்துருப்பான். நம்ம ஹீரோயின் உள்ளே போவாடு சில அவன் கேட்டே இருக்க மாட்டான் ஜெயினர், நீ என்னத்தை செல்றேன்னு விட்டு ஆள் உள்ளே வந்துப்பா. நம்ம ஹீரோன்ற ரூமுக்குள்ளே வந்து விட்டு, பரவாயில்லையே ரூமை நல்லா அழகத்தான் வச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜெயினர் சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்போ நம்ம ஹீரோன் எதையோ குறுகுறுன்னு தேடிக்கிட்டு இருப்பா. ஜெயினர் பார்ப்பான், என்னதை தேடுறாய்வா அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோன்ற சோபாவில் போய் குந்திட்டு ஜெயினர் காலுக்கு மேலே காலை போட்டு பயப்பில்லை நம்ம ஹீரோனோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபியூச்சரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அடுத்து என்னென்ன நடக்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஜெயினருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாப்பா. நம்ம ஜெயினர் அதை பற்றி நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கலையே, நம்ம ஹீரோன் பின்னால் குறுகுறுண்டு எதையோ தேடிட்டு இருப்பா. இப்போ என்னத்தை தேடுறாய்வா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயினர் பார்த்துக்கிட்டு இருப்பான். பந்தத்துலேருந்து நான் பார்க்குறேன் எதையோ மறந்து வச்ச மாதிரிலாம் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஜெயினருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் குறுகுறுன்னு எல்லாத்தையும் கிண்டி எரிஞ்சிட்டு இருப்பா, அவட ரூமையை தேடிக்கிட்டு இருப்பா. அச்சச்சோ மறந்துட்டடா பயப்பிள்ளைட்டு எதையோ ஒன்று மறந்துட்டா நம்ம ஹீரோயின் அதை தேடிக்கிட்டு இருக்கா. ஜெயினர் பார்த்துட்டு இருக்காங்க, இவன் என்னத்தை தேடுறன்னு வகைகளை நம்ம ஹீரோயின் கடைசியாக ஒரு லோக்கரை திறக்கிற அதுக்கெலாம் இருக்காது. நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா, கடைசியில் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் அதை எடுத்துகிட்டு வருவா ஜெயினர் பக்கத்தில். ஜெயினரை பார்த்து இந்தா இதை வச்சிக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயினர்கிட்ட கொடுப்பா நம்ம ஹீரோயின். ஜெயினர் பார்ப்பேன் என்ன இது அப்படின்ற மாதிரி ஜெயினர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா. நம்ம ஹீரோயின் இதை புர்றா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டுவா. ஜெயினர் அதை பார்ப்பான், என்னத்தை இவன் நம்மளுக்கு எடுத்து வந்து அப்படின்ற மாதிரி. ஜெயினர் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பவுச் ஒன்று இருந்துச்சுங்க, அது வந்து ப்ரொடக்ஷன் சொல்லி இப்போ நம்ம ஹீரோயின் இது உடனே பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல. ஜெயினர் பார்த்துட்டு இருப்பாங்க, இது நான் என்ன பாதுகாக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, என்ன நோக்கத்துக்கு வேணிட்டு இதை தாராவே சரியா அப்படின்னு போட்டு பயப்பில் ஒரு மாதிரி சந்தேக புத்தியோடைய நம்ம ஹீரோனை கட்டிப்பாங்க, என்னத்துக்கு இதை தாரா எனக்கு கேட்கல
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பிஸ்னஸ் தான். நான் உன்கிட்ட உதவி கேட்காமலே நீ என்கிட்ட செஞ்சிருக்கா. ஒரு அவசரமாக வந்து உன்கிட்ட கேட்டதுக்கு நீ ஒரு மறுப்பும் தெரிவிக்காம என்னைய அந்த கான்கில்ட்டு மூலமாக என்னைய 5 பேபிள் பேருக்கு கொண்டு வந்துச்சு. அதெல்லாம் உனக்கு இதை கிஃப்ட் வச்சுக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. பயப்பில் முழிச்சிக்கிட்டு இருப்பான். என்ன இது போல் இவ்வளோ சிம்பிளாக பதில முடிச்சுட்றான், நானும் வேறு ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா பரவாயில்ல இதை வச்சு கணக்கில் அவங்க கேட்பான். அப்போ என்னத்துக்கு 2 கொடுத்தீச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்கவும். நம்ம ஹீரோயின் சொல்கிறா அது ஒரு ஆளுக்கு கொடுப்போன்னு வச்சிருந்தேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறா யார் அதுண்டு. எக்ஸ்ட்ராக்கு தான் நம்ம ஹீரோயின் கொடுப்போன்னு வச்சிருந்தீங்க. ஏன்டா எக்ஸ்ட்ரா நம்ம ஹீரோன்ற உயிரை காப்பாற்றி இப்போ கொள்ள வந்து கேட்கல, அவர் வந்து காப்பாற்றி நம்ம ஹீரோயின் செத்து இருப்பா. அதெல்லாம் பற்றி யோசித்து பார்த்துட்டு அது ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் ஞாபகம் வச்சிருந்தேங்க, அதெல்லாம் நீ ஏன் கணக்கு எடுத்துக்கல்றா, அதை உனக்கு தோன்ற யாருக்காச்சும் கூட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டுருவா. ஜெயினர் பார்த்துட்டு இருப்பான், தோன்ற யாருக்காச்சும் கொடுக்கவா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உனக்கு பிடிச்ச யாருக்காச்சும் கூடுறா அதை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி விட்டுருவா. அப்போ ஜெயினர் சொல்லுவாங்க இதை நாங்கள் அப்பாவுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் எது எக்ஸ்ட்ராவுக்கு கொடுக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்கல. ஆமாம் அவருக்கே கொடுப்போம் இது அப்படின்ற மாதிரி அவனையும் சொல்லி விட்டுருவான். நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுப்பா யாருக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு கேட்கல. அது பரவாயில்ல எக்ஸ்ட்ரா இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுவார். அதுவும் நீ கமலியாக சந்தோஷம்னா அவர் இன்னும் சந்தோஷப்படுவார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கல. நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் இதாக இருக்கீங்க, ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கீங்க, அவரை விட்டுப்பட்டு வந்துட்டோமே ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேது. அப்போ ஜெயினர் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம ஹீரோனை பார்த்து. அப்போ நம்ம ஹீரோயினும் இது நான் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்போன்னு வச்சுருந்தேன் பயப்புல அவனே அப்பா கொடுக்க போகிறேன்ட்டாங்க எல்லாம் விதி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பான் நம்மகிட்ட. அப்போ ஜெயினர் நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க என்ன அப்போ ஃபாஸ்ட்டில் நடக்க போகிறதுல என்ன சேஞ்ச் பண்ண போறியா நீண்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் நான் என்னத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதில் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வேர்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் பாப்பா என்ன இதுக்கே வருத்துட்டா, நான் இத்தனை 26 தூரம் செத்து போலாச்சு எத்தனை வரை மாற்றிருக்கேன் இதுக்கே வருத்துட்டான்னு விட ஜெயினர் சிரிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு நம்ம ஹீரோனை ஒரு பப்பட்டை தான் பையன் போல யூஸ் பண்ணிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோன் அதெல்லாம் பார்த்துப்பட்டு சரி பாஸ்ட்டில் என்ன நடந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, இப்போ ஃப்யூச்சரை நான் சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் நினைக்கிட்டுப்பா. ஏற்கனவே நிறைய சேஞ்ச் பண்ணிட்டேன், இது மாதிரி சேஞ்ச் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வராய் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுப்பா. அப்போ நம்ம ஜெயினர் சொல்லிட்டு இருப்பான் பாஸ்ட்டில் நான் நிறைய கேள்விப்பட்டேன், அதில் நீ நிறைய சேஞ்ச் பண்ணிட்டான்னு எனக்கு தெரியும், நீ ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணுவான் இன்னும் சேஞ்ச் பண்ண கிடக்கு அப்படின்ற மாதிரி ஜெயினர் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல, நீ இதுவரையும் சேஞ்ச் பண்ணதெல்லாம் கொஞ்சம் நினைச்சிப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து ஜெயினர் சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா நான் என்னத்தை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து ஜெயினர் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆமாம் நீ நல்லா யோசித்து பண்ணுறீங்களா. நம்ம ஹீரோயின் திரு முழிச்சிட்டு இருப்பான் நான் சேஞ்ச் பண்ணதுண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கல. ஜெயினரை சொல்ல ஆரம்பிப்பாங்க நீ வந்து ஞாபகம் இருக்கா உனக்கு அந்த வேட்டையாடும் போட்டியில் நம்மட பிரின்ஸை காப்பாற்றினா மரா ஜெவலியன்ற சுரங்கத்தை நீ வாங்கினா அப்படின்ற மாதிரி நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கா, அதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயினர் நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க நான் எங்கேப்பா மறந்தேன், அதெல்லாம் சும்மா எனக்கு தெரியும் நான் சும்மா நடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. ஜெயினர் பார்ப்பான் இந்த பொம்பளை திருந்த மாட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயினர் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோனை பார்த்து ஜெயினர் சொல்லிட்டு இருப்பான் முக்கியமான ஒரு விஷயம் உனக்கு தெரியுதுன்னு நான் சொன்னேன் நம்ம ஹீரோன் அந்த ஸ்வாடை பற்றியே பேசுகிற அப்படின்ற மாதிரி ஷாக்காயிருவான். அவன் சொல்லுவான் ஆமாம் அந்த ஸ்வாட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அந்த ஸ்வாடு வந்து யாராலே ஒரு ஆளாக திருடப்பட போறீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த ஸ்வாடை ஒருத்தன் திருடிட்டு போய்த்துருவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிடிப்பாங்க. திருடிட்டு போனது பிறகு அந்த ஜுவலியன்ற பேலஸே பற்றி எரியும் நெருப்பால், அந்த பேலஸ் ஃபுல்லாக பற்றி எரிஞ்சு அந்த ஜுவலியன் குடும்பத்துக்கு இது பெரிய இழப்பாக இருக்குங்க. ஜுவலியன் வந்து இதெல்லாம் நடக்கிற சமயத்தில் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போய்த்துருவான், அந்த அவன்ற ஃபீனிக்ஸ் அந்த பறவையும் கொண்டு போய்த்துருவான் டிவைன் பீஸ்டையும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு இது ஷாக்காக இருக்குங்க, இது பிரச்சனையில் நான் இன்வால்வ் ஆகலுமா ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி யோசினையிலே இருப்பா என்ன செஞ்சுக்கலுவோம் அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்டோரி லைன்லேயே இது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க அந்த ஜுவலியன் ஃபேமிலிக்கு நடந்த அந்த சம்பவம் வந்து அது மூலமாக அந்த டிவைன் ஸ்வாடு வந்து அது காணாமத்து போனதுலேருந்து எவனோ ஒருத்தையும் களவெடுத்துட்டு போனதுலேருந்து அந்த நாட்டுக்கு நடுவில் பெரிய பிரச்சனையை பேத்துட்டு இருக்கேன். அந்த ஸ்வாடை பயன்படுத்தி நிறைய பேர்லாம் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிப்பாங்க. அதோட எபிசோட் முடியுது கைஸ், அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். மறக்காம சேனலுக்கு யாச்சும் புதுசாக வந்திருந்தீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்ருங்க.